வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாந்தபோதம் ഭൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗൃതഭൂരിപരിശ്രമം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ. என்னுயிர்தந்தளித்தவரை சரணம் புகு யானடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் வெறும் போதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பியாள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவன் குறைந்த உயர்கொண்டார் நாதமுனீஷடகோவன் சேனைநாதன் இன்னும் முதற் திருமகள் என்னிவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகளுடைய இன்றேனே. திசந்து மே தேவ சதா துரியாதயா தரங்கானுச்சரா கடாக்ஷா ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் வம்சிதகாமதேனும் வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்த வேதாந்தயுக்மோ ஸ்ரீமத் ஸ்ரீவாத யோகீஸ்வர குருபதயோரல்பிதஸ்வாத்மசாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாக்வயமுனி கிருபயா பிராப்த மோக்ஷாஸ்ரமந்தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜமுனிமபரம் சம்சயே தேசிகேந்திரம். உத்தமமான ஆச்சாரியர்களுடைய வரிசையில் ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் நாம் கண்காண எழுந்தருள் இருந்த உத்தம ஆச்சாரியர் அவருடைய திவ்ய பிரபாவத்தை கடலை கையிட்டு காட்டுமா போலே என்று சுவாமி தேசிகன் சாதித்தார் போலே கடல் எவ்வளவு பெரிது, எவ்வளவு ஆழம், எத்தனை மகிமையுடையது என்றெல்லாம் கேட்டால் சொல்லி மாளாது. அருகிலே அழைத்து கொண்டு போய் கையாலே காட்டி இதுதானப்பா கடல் என்று சொல்ல முடியும். அவ்வளவுதானே நம்மாலும் சொல்ல முடிகிறது ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவனுடைய அபாரமான வைபவங்களை. ஆச்சாரியர்கள் சாட்சாத்து எம்பெருமானாலே நமக்கு ஒரு பெரிய தொழில் செய்வதற்காக அனுகிரகிக்கப்பட்டவர்கள். என்ன தொழில் என்றால் கொடுந்தொழில் என்று கூட ஸ்ரீமத் ஆண்டவன் சாதித்தாகும். கோவேல் கொடுந்தொழிலன் இந்த கோபன் குமரன் என்று சொல்லும் போது ஆச்சாரியர்கள் செய்யும் தொழில் கொடுந்தொழில் என்பதாக சொல்லியாகும். எது கொடுந்தொழில் என்றால் ரொம்பவும் அபாரமானது, உலகத்தில் யாராலையும் செய்ய முடியாது, ரொம்ப பாரமானது, செய்து முடிக்க முடியாதது. அப்பப்பா எத்தனை பெரிய சம்ஹாரம் நடக்கிறது, அதனாலே அது கொடுந்தொழில் என்று சொல்லுவா. எத்தனை பெரிய சம்ஹாரம் நடக்கிறதுன்னா சர்வேஸ்வரனை சொல்லும் போது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் என்று சொல்வது. இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களிலும் எத்தனை பிரிவு எடுத்தாலும் ஒழித்து கட்ட முடியாததான நம்முடைய இந்த சம்சாரம் என்றுதான பரம்பரைய, அதாவது இந்த பிரம்மாண்டம் இல்லை, இன்னொரு பிரம்மாண்டம் இல்லை, இன்னொரு பிரம்மாண்டம் இல்லை என்று எத்தனை பிரம்மாண்டங்களிலேயும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இந்த சம்சாரம், இந்த சம்சாரத்திலே நாம் விளைவித்ததான பாபங்கள், அதற்கு மேற்கொண்டு நமக்கு கிடைக்க வேண்டி இருக்கிறதான ஜென்ம பரம்பரையை ஒரு காலம் ஒழித்து கட்ட முடியாம இருக்க அத்தனை பெரியதான அத்தனை பிரம்மாண்டங்களிலும் எடுக்க வேண்டிய பிறவிகளிலேயும் ஒழித்து கட்டுகிறார்களே ஆச்சாரியர்கள். அதனால் பெரிய கொடுந்தொழில் செய்பவர்கள் என்று சொல்லலாம் என்று தாத்பரியம். அப்படியாக பெரிய தொழிலை செய்து கொடுக்கிறவ ஆச்சாரியாள். நினைச்சு பார்க்க முடியாததான தொழில் இது. அந்த தொழிலை செய்து கொடுப்பதற்கு ஆச்சாரியர்களை சர்வேஸ்வரன் அவ்வப்போது விடாமல் தொடர்ந்து அனுகிரகிக்கிறான். அந்த தொடர்ச்சிக்கு தான், அந்த ஆச்சாரிய தொடர்ச்சியைத்தான் நாம் ஆச்சாரிய பரம்பரைன்னு சொல்றோம். நமக்கு பிரபஞ்சத்தினுடைய வாழ்வே நமக்கு பெரிய சிந்தனையாய் இருக்குது. ஆனா இந்த பிரபஞ்சத்திலே வாழ்க்கை எல்லாத்தையும் ஒழித்து கட்டக்கூடிய இந்த ஆச்சாரியாள் நம்முடைய ரொம்ப சகஜமாக ஏதோ நம்மை போலே சாமான்யமானவர்களாக நம்மை போலே நாம் பேசும் வார்த்தைகளாக பேசிக்கொண்டு எம்பெருமானே அந்த ஆச்சாரிய வடிவத்திலே சஞ்சரிக்கிறான். இந்த கொடுந்தொழிலை பெருமாளை தவிர வேறொருவராலே செய்ய முடியாது. அத்தனை பெரிய தொழிலாட்சி இது. அப்படியாக எம்பெருமான் ஆச்சாரியர்களை தரும்போது பல பிரகாரங்களினாலே தருகிறான். தானாகவே ஆச்சாரிய வேஷத்திலே சஞ்சாரம் பண்ணுவான். சில மகாத்மாக்களை அனுப்பிரவேசித்து அவர்கள் திருமேனியெல்லாம் உள்ளமெல்லாம் நிறைந்திருந்து நடமாடி நமக்கு ஆச்சாரியராகவும்
நமக்கு அருள் புரிவான். சில சமயங்களிலே மாத்திரம் சில விசேஷ புருஷர்களை புண்ணியாத்மாக்களை அதிஷ்டானம் பண்ணி அனுகிரகம் பண்ணுவான் என்று இப்படி பல பிரகாரம் உண்டு. அதாவது பூர்ணமான ஆச்சாரியாவதாரம், அனுப்பிரவேசமான ஆச்சாரியாவதாரம், அம்சமான ஆச்சாரியாவதாரம் என்றெல்லாம் உண்டு. எல்லாம் கருணையினாலே சில சில ஜீவாத்மாக்களை பிடிக்க வேணும், வளைக்க வேணும், சேர்த்து கொள்ள வேணும் என்று சர்வேஸ்வரன் செய்யும் சூழ்ச்சி இது. இப்படி அணைத்துக் கொள்வதிலே சேர்த்துக் கொள்வதிலே சர்வேஸ்வரன் பிரயத்தனப்படும் போது ஒவ்வொரு ஆச்சாரிய முகேன அருள் செய்வது என்பது அதிலே நம்முடைய திருக்குழந்தையாண்டவனாக சர்வேஸ்வரன் அருள் செய்தது, அனுகிரகித்தது ரொம்ப லோகாதீதமானது. சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ஊரிலும் போய் அங்கே ஒரு ஆத்மா உண்டானா இருந்தால், இந்த முறை வந்தால் இந்த ஆத்மா கிடைக்கல, அடுத்த முறையாவது இந்த ஆத்மாவை பிடிக்க வேணும் என்று சர்வேஸ்வரன் பண்ண சூழ்ச்சி இது. இவர் ஆண்டவன் அப்படி எத்தனை சஞ்சாரம் பண்ணியாச்சு. விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான் விதிவகையே என்று நம்மாழ்வார் சாதிச்சார். விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான், பிடிபிடி மோட்சத்தை பிடிபிடி என்று அவசரப்படுறாராம் பெருமாள். அப்படி அவசரத்துல எதிர் சூழல் புக்கு எனைத்தோர் பிறப்பு எனக்கே அருள்கள் செய்யா. அப்படி எதிர் சூழல் புக்கு நான் எம்பெருமானை தப்பி ஓட வேணும் என்று பார்த்தால், தப்பி ஓடுவதை பிடிப்பது என்பது எப்படி வேடுவனுக்கு எதிர் சூழ்ச்சி செய்வானோ அதுபோலே பெருமாளும் எதிர் சூழ்ச்சி பண்ணி நாம் ஓடி ஓடி போனால் தான் தேடி தேடி வருவானாம். விட்டு விட்டு விலகி போனாலாகும் தொட்டு தொட்டு நெருங்கி வருவான் சர்வேஸ்வரன். இதுதான் எதிர் சூழல் என்று சொல்வது. எதிர் சூழல் என்றால் எதில் சூழ்ச்சி என்று அர்த்தம். அது எதிர் சூழல் எனைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்யா அப்படின்னு. ஆற்றினுடைய வெள்ளத்திலே அடித்து போகும் நம் பொருள் உண்டானால் அது எப்படியாக்கும்? வெள்ளத்தை எதிர்த்து கொண்டு போய் மடக்கினால் ஒழிய பிடிக்க முடியாதுன்னா, இந்த வெள்ளத்திலே விழுந்து எதிர் நீச்சல் போட்டு கொண்டு வந்து மடக்கி பிடிப்பார்களோ அதுபோலே சர்வேஸ்வரன் நம்மளை பிடிக்கிறான் ஆச்சாரிய வேஷத்திலே. அப்பேற்பட்ட ஆச்சாரியரான திருக்குழந்தையாண்டவன் சஞ்சாரம் பண்ணும் போதெல்லாம் ஒரு இடத்துக்கு பல முறையும் சென்று வந்து ஆகும். அதுல ரொம்ப திவ்ய தேசம் இல்லை, நகரம்தான். ஆனா இருந்தாலும் ஆண்டவன் ரொம்ப ரொம்ப எப்பவும் தன்னுடைய திருவுள்ளத்திலே அபிமானிச்சிருந்த ஒரு ஊர் உண்டு என்றால் அது பெங்களூர். அது பெங்களூர் ஒன்றும் தீவிரதேசம் இல்லை, இக்காலத்திலே இருப்பது போல அப்படி ஒன்றும் பணம் கொழிச்ச ஊரும் கிடையாது. அப்போ அது 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி. இருந்தாலும் அந்த கர்நாடக தேசத்து மக்களுடைய பக்தியிலே ஆசைப்பட்டு அவளுடைய விசுவாசம், அந்த பணிவு, சந்நியாச வேஷத்தை மாத்திரம் பார்த்து சாட்சாத்து மகாத்மான்னும் சர்வேஸ்வரன் போலே அஞ்சலி பண்ணி நடந்த வீதியிலே இருக்கும் பொடியெல்லாம் கூட எடுத்து தலைமையிலே பூசிக்கிறதான ரொம்ப சாமானிய ஜனங்கள், சாஸ்திரவசியர்களா இருக்கிறவான்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிகாரிகளான நல்ல வசந்த ஞானமுடையவான்னு கூட இல்லை, சாமானிய ஜனங்கள் கூட பண்ற பக்தியும் உண்மையான பக்தியும் அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு பெங்களூர் 8 முறை நடந்திருக்காருன்னு சொல்லுவா பெங்களூருக்கு. அப்படியாக ஒரு க்ஷேத்திரத்துல அங்க இன்னும் நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டிய, நம்ம சேர்ந்துக்க வேண்டிய ஜீவாத்மாக்கள் உண்டு என்றால் ரொம்ப பாரிப்பு ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு. இப்படியா எத்தனை சிரமப்பட்டாயினும் சஞ்சாரத்துல குறையே வைக்கிறது இல்லை. தன் சிரமம் எதுவா இருந்தாலும் அந்த சிரமத்தை காட்டுறதே கிடையாது. இப்படி பாரதம் எல்லாம் சஞ்சாரம் பண்ணின நம்ம ஆச்சாரியர், அந்த ஆச்சாரியருடைய சஞ்சாரத்திலே எத்தனையோ சிரமங்கள், எத்தனையோ அனுபவங்கள், அதெல்லாம் ரொம்ப நினைக்கவும் புல்லரிப்பா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அப்படியாக ஆண்டவனுடைய சில சந்தர்ப்பங்களை நாம் இன்னைக்கு அனுபவிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆண்டவன்
எல்லாம் நடையாத்தான் சஞ்சாரம் என்று தெரியும். அது நடக்கும்போது ஆண்டவனை என்னவா நினைச்சுக்கணும், அந்த நடந்த ஆச்சாரியரை என்னவா நினைச்சுக்கணும்னு சுவாமி தேசிகன் ஆச்சாரியாளை பத்தி அச்சுத சகத்தை சாதிக்கிச்சே ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். அந்த ரீதியிலே நாம நினைச்சுக்கணும். அச்சுத சதகத்திலே சாதிக்கிறார். திர குணகிரி ஜனியேஹிம் அந்தானே இனய சச்சனிய பக்தேஹிம் ஜம்ம பரிவாடி ஜலகிம் ஜங்கமடிரசேயோதம் சனித்யேஹி ஜனே. ஆச்சாரியாள்ல இந்த நடக்கிற ஆச்சாரியாளை என்னவா நினைச்சுக்கலாம்னு சுவாமி தேசிகன். உலகத்திலேயே புண்ணியத்தை தரக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம் உண்டுன்னா இந்த 24,000 மைல் சுத்தளவுல இந்த பரந்த பூமியில உண்மையிலேயே ரொம்ப புண்ணியத்தை தரக்கூடிய க்ஷேத்திரம் என்று எல்லாரும் ஒத்துக்கக்கூடியது. நம்ம புராணங்களிலே மகர்ஷிகள் எல்லாரும் தீர்த்து சொன்னது எதுன்னா சேது சமுத்திரம் தான். அங்கே அந்த சேதுவை பார்த்த மாத்திரத்தினாலே சுவாமி தேசியம் சாதிக்கும் போது சகிருத அவேக்ஷனாது தக்ஷணாது பிரகிருஷ்ட பகுபாதக பிரசம ஹேதுனா சேதுனா என்று 4-5 நாட்களாக ஸ்ரீமத் ஆண்டவன் பிரகிருத ஆண்டவன் சேதுவில எழுந்தருளியாயிருக்கிறது திருப்புல்லானியில. சேது க்ஷேத்திரத்தை காட்டிலும் புண்ணியமான க்ஷேத்திரம் கிடையாது. சர்வபாபநாசனம் மோட்சபிரதம் என்னெல்லாம் சொல்லுவான். சகிருதவேக்ஷனாது தக்ஷணாது சேது ஸ்நானம் கூட வேண்டாமே, சேதுவை தரிசிச்சா போருமே என்றார் சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகன் காலத்திலே சேது தரிசனம் ஆயிட்டு இருந்தது. சேது கொஞ்சம் ஜலத்துக்குள்ளே போயிடுத்து. சகிருதவேக்ஷனாது தக்ஷணாது பிரகட்ட பகுபாதக பிரசம ஹேதுனா சேதுனா. அப்பேற்பட்டதான தரிசன மாத்திரத்தினாலே சம்சாரத்தையே நிவர்த்திக்க கூடியதான பரம புண்ணிய கஷேத்திரமான சேது என்றால் என்னன்னு கேட்டோம். சேது நமக்கு தெரியாதா? எல்லாம் கல்லாலே கட்டினது. குரங்குகள் மலையை நோக்கு கொளித்து தான் புரண்டிட்டோடி தரங்க நீரலை கலுற்ற சலமிலா அணிலும் போலேன். வானர முதலிகள் பரமபக்தியோட கட்டினா அணில் கூட கைங்கரியம் பண்ணிட்டு என்று சொல்லுவா. அப்படியாக ராமபக்தியினாலே கல்லை கொண்டு கட்டப்பட்டதான சேது அது. அந்த சேது கல்லாலே கட்டப்பட்டதான சேது, மலைகளை கொண்டு வந்து போட்டு அடைச்சு சேது. அந்த சேதுவுக்கு அவ்வளவு பெருமை இருக்கு என்று சொன்னா அந்த சேது நடந்து வருமோ? நாம் இருக்கிற இடத்துக்கு வருமா? எனக்கு ரொம்ப அசக்திப்பா, நட தளர்ந்து போச்சு, கண் பார்வை குறைவா இருக்கு, வந்து பார்க்க முடியல, சேதுவே கிட்ட வரணும்னா வராதே. ஆனா பெருமாள் அந்த சேது போலே, அந்த நடக்காத சேது போலே நடக்கும் சேதுவாக ஆச்சாரியரை அனுப்புறான்னு என்று சொன்னார் சுவாமி தேசிகன். அப்படியா? சேதுன்னா பெரிய பெரிய மலையை போட்டு கட்டினாலே, உயர்ந்ததான மலைகளை போட்டு போட்டு கட்டினாலே. ஆச்சாரியர் யாருன்னு கேட்டா கிர குணகிரிஜனியே, உயர்ந்ததான கல்யாண குணங்களாகிற மலைகள். மலைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு உருவாய், ஒரு மனுஷ உருவாய் நம்ம ஆச்சாரியர் கிடைக்கிறார் என்று சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். பிற குணகிரிஜனியேகும், உயர்ந்த கல்யாண குணங்கள், ஞானம் பக்தி வைராக்கியம் அனுஷ்டானம், சர்வபூத விவகார்த்தம், சிஷ்யாளிடத்திலே வாத்சல்யம், பகவத் கைங்கரியத்திலே அபிருச்சி என்று இப்படி பலவிதமான உத்தமமான கல்யாண குணங்கள்னாலே மலைமலையாக அவ்வளவு பெரிய கல்யாண குணங்களை உள்ளத்திலே அடுக்கி வச்சு கொண்டு அந்த கல்யாண குணங்களாகிற மலைகளினாலே நிர்மாணிக்கப்பட்டவர்களான நம் ஆச்சாரியர்கள். அந்தாரே தினயபஜ்ஜனயபத்தே அடியவர்க்குமையா தேவநாதா, சேதுவை போய் பார்க்க முடியல என்னாலும் இப்ப ஏற்பட்டுதான் நடக்கும் சேதுவை ஆங்காங்கே சஞ்சாரம் பண்ண வச்சு நீ ஜீவாத்மாக்களுக்கு அனுகிரகம் பண்ற உன்னோட கருணையை என்ன சொல்வேன் என்ன சொல்றார். அப்படியாக நடக்கிற சேதுவாக ஸ்ரீமத் ஆண்டவன் சஞ்சாரம் பண்ணியாச்சு. எத்தனை குளிர், எத்தனை பனி, எத்தனை மழை, எத்தனை காடுகளிலே சஞ்சாரம் பண்ணியாச்சு. பெங்களூர் என்பது ஆண்டவனுடைய அனுஷ்டானத்துக்கு பொருந்தி வர ஊர்னு நிச்சயம் சொல்லவே முடியாது. அவகாச ஸ்நானம் தான் பண்ணுவார். ஒரு நாளைக்கு அவசியம் 2 முறையாவது அவகாச ஸ்நானம் பண்ணணும்னா பெங்களூர் குளிர்ல அது ரொம்ப சிரமம். அது பெங்களூர் பெருங்குளிர் என்று பொதுவான வார்த்தை உண்டாச்சு. அந்த ஊர், அதுவும் கும்பகோணம் தஞ்சாவூர்கார ஆளுக்கெல்லாம் வெயில பார்த்து படிக்கிற ஆளுக்கு பெங்களூர் ரொம்ப சிரமம்.
இருந்தாலும் ஆண்டவன் அந்த பக்தர்களை உத்தேசிச்சு கொண்டு நடக்கும் சேதுவாக பெங்களூர் மாத்திரம் இல்ல, இதே போல பல க்ஷேத்திரங்களுக்கு ஆசையாக நடந்து போயாச்சு. நடந்து போன போது ஒரு சமயம் பெங்களூர்னு உடனே பெங்களூர்ல ஒரு சந்தர்ப்பம் ஞாபகம் வருது. அங்க பிரகாஷ் நகர் ஸ்ரீமத் அகோபிலம் இடத்துக்கு எழுதியாச்சு. ஆண்டவன் கூற ஐ திங்க் ஆண்டவரிடத்துல ரொம்ப ரொம்ப நெருக்கம். அந்த நெருக்கம் ரொம்ப, அந்த நெருக்கத்தினுடைய விஷயங்களுமே ரொம்ப ஏதோ சில வித்தியாசம் இருக்கும். அது அந்த இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் வெளியிலே காட்டிக்கிற அளவுல எதுவும் கிடையாது. ஆண்டவனிடத்துல ரொம்ப மரியாதை. என்ன சாதிக்கிறார், நடையா நடந்து சாதிக்கிறாரே என்று. அப்பொழுது அழகிங்கர் வேன் அவர் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர் தான் முதல்ல வேன்ல ஏறின அழகிங்கர். வேன்ல ஏற்பாடு பண்ணிட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அவர் பட்டத்துக்கு வரும்போது அவருக்கு 65 திருநட்சத்திரத்துக்கு மேல. அப்பவே அவருக்கு தடி வச்சுட்டு தான் நடப்பார் அவர். அந்த மாதிரியான திருநட்சத்திரத்துலதான் அவர் ஸ்தானத்துக்கு வந்தார். அதனாலே அவராலே நடை சாயாது என்பதனாலே சிஷியாலும் அதிகம் வடங்களா எல்லாம் இடத்திலும் இருக்கு, வண்டியிலே ஏறுவதுதான் சரியா இருக்கும்னு முதல்ல வண்டியில ஏறிவிட்டார். அவருக்கு இதே போல நாம் சஞ்சாரம் பண்றோமே, நம்ம போலே கீர்த்தி வாய்ந்தவரா இருக்கிற ஆண்டவன் மாத்திரம் விடாப்படியா நடையா நடந்து போறாரு. அவரையும் கொஞ்சம் வண்டியில ஏற்றி பார்த்துட்டா என்னவாகும் அப்படின்னு ஒரு உள்ளூர ஒரு ஆசை. ரொம்ப பிரியம். அங்க பிரகாஷ் நகர்ல அங்க ஆண்டவன் அவகலமடத்துக்கு வெளியாச்சு, மங்காஜாதனம் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு நாள் ஜெயநகர் ஆசிரமத்துக்கு அழகிங்கர் எப்போ உச்சிதமா இருக்குமோ அப்ப அவசியம் ஏழணும்னு சொல்லியாச்சு. நாளைக்கே வரேன்னு சொல்லியாச்சு. ஜெயநகர் ஆசிரமத்துல பெரிய ஏற்பாடுன்னா அழகிங்கர் வருவதற்கு சுமார் ஒரு 2 மைல் தூரத்துக்கு வழியேற வான வேடிக்கை, பேண்டு வாத்தியம் எல்லாம் பண்ணி பிரமாதமாக ராஜகுருவரா போல ஆண்டவன் அப்படி ஆச்சரியமான வரவேற்பு கொடுத்தாச்சு. பிரமிச்சு போயிட்டார் அழகிங்கர். முக்கூர் அழகிங்கர சொல்றேன். அவரை பிரமிச்சு போயிட்டார் அழகிங்கர். என்ன வரவேற்பு கொடுக்குறான்னு, என்ன கௌரவமா இருக்கு இந்த பெங்களூர் ஜனங்களுடைய பக்தியும் இந்த வரவேற்பும் என்று ரொம்ப சந்தோஷப்பட்டாச்சு. அப்புறம் ஆசிரமத்துக்கு வந்தார். ஒருவேளை இந்த ஆசிரமத்திலேயே தங்கி இருந்தார். அப்போ வண்டியில புறப்படும் போது ஸ்ரீமத் ஆண்டவனை வந்து பார்க்க சொன்னார். நான் எப்படி வண்டி வச்சிருக்கேன், இது பாரு, இந்த எவ்வளவு சோரியமா இருக்கு வந்து பாரும் அப்படின்னார். வண்டியில பார்க்க போனார் ஆண்டவன். பார்க்க போன ஏறி வந்து பாரும் அப்படின்னார். இவர்தான் வண்டி வாகனத்தை காலே வைக்க மாட்டார. இருந்தாலும் ஐசிங்கருடைய நிர்பந்தம் ரொம்ப, சரி வாரும், பெரிய குரல் அதிகாரமா வேறு பாரும், இங்க வந்து பாரும் அப்படின்னா ஆண்டவனும் ரொம்ப தயக்கத்தோட வண்டியில ஏறி பார்த்தாச்சு. உடனே அழகிங்கர் ஆண்டவனை நடக்கிறார். இப்ப இந்த வண்டியை எடுக்க பண்ணிட்டா என்ன பண்ணுவார் அப்படின்னு. வண்டியில ஏற மாட்டேங்கிற, வண்டியில போக மாட்டேங்கிற, எடுக்க பண்ணா என்ன பண்ணுவார் அப்படின்னு. வண்டி கிளம்பித்தனா அப்படியே குதிச்சிருவாங்க அப்படின்னு. நீர் குதிச்சாலும் குதிச்சிருவாரு அப்படின்னாரு. அதுபோல அதே மாதிரி ஒரு சமயம் இன்னொரு சந்தர்ப்பத்துல ஆண்டவர் வண்டியில ஏற பண்ணி பார்த்துட்டு எடரா வண்டியா அப்படின்னு தொப்புள் குதிச்சுட்டு ஆண்டவன். நடதான் நடைய தவிர இந்த சன்னியாசி உடம்புக்கு கூடாது என்று அது மாதிரி உழைப்பிவாதமா நடந்து அந்த நடையிலே பட்டதான சிரமங்கள் எல்லாம் கொஞ்சம் ஐசிங்கர் ஆண்டவனிடத்திலே பண்ண அந்த பிரீத்திய ரொம்ப அபாரமான பிரீத்தி. அது கடைசியில முடிக்கச்சே சொல்ல வேண்டியது. ஆண்டவனிடத்துல அழகிங்கர் காட்டின பிரீதியும் கௌரவமும் ஆண்டவனுக்கு கிடைத்ததான கௌரவத்திலேயே ரொம்ப பெரிய கௌரவம்னா அழகிங்கர் கடைசியில காட்டிய கௌரவம்னா அது அந்த சந்தர்ப்பம் வரைச்சே சொல்றேன். அப்படி ஆண்டவன் பிடிவாதமா நடந்துதான் போகணும் சன்னியாசி என்று நடையான நடந்தாச்சு. எல்லா நடைய காட்டிலும் சிவன் ஆண்டவனுடையதான பதரி நடதான் ரொம்ப ரொம்ப பெரிய நட, ரொம்ப சிரமமான நட. இந்த நடையினுடையதான சிரமங்கள்லாம் அபாரமா இருக்கும். எத்தனையோ காடுகள்லாம் தாண்டியாச்சு, எத்தனையோ திருடர் கூட்டங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. யாரும் ஆண்டவன் கிட்ட ஆண்டவனுடையதான அந்த விலட்சணமான திருமேனியை பார்த்தா திருடர்கள் எல்லாம் ஒதுங்கி நின்று கைகோப்பி அஞ்சலி பண்ணி சேவிச்சு அப்படியெல்லாம் தான் மரியாதை பண்ணியிருக்கா. திருடன் கூட அஞ்சலி பண்ணித்தான் ஒதுங்கித்தான் போவான். அந்த மாதிரியாக எத்தனையோ சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. ஆண்டவன் ஒரு சமயம் ஆண்டவனே சாதிச்ச ஒரு விஷயம் சொல்றேன். ஆண்டவனுக்கு
யாத்திரையில பல சிரமங்கள் வந்திருக்கு. இது பூனா கிட்ட நடந்தது. பூனா கிட்ட ஆண்டவன் பம்பாய்க்காக எழுதிட்டு இருக்கார். பெரிய அங்க நிறைய மலை பிரதேசங்களை தாண்டி தான் போகணும். ரொம்ப சிரமம். நிறைய மலைகளை ஏறி இறங்கி கடந்து கடந்து தான் போகணும். அப்படியே போச்சு. ஒரு மலையை தாண்டி ஆகணும்னு சொல்லி அந்த மலையை ஏறியாச்சு. அப்போ அதுக்கு மேலே போக முடியல. ராத்திரி பொழுதாகி போச்சு. அதனால ரொம்ப சயனிச்சுக்கலாம்னு அங்க எங்க வழி இருக்கு இடம் இருக்குன்னு பார்த்தான்னா ஒன்றும் இல்லை. அங்க ஒரு ரொம்ப ரொம்ப கட்டடங்களும் இல்லாத ஒரு ஜெயின கோவில் ஒன்று இருந்தது. அந்த ஜெயின கோவிலுக்கு ஒட்டினா போல ஒரு மண்டபம், அது தனி மண்டபமா இருந்தது. சரி, இந்த மண்டபத்திலேயே படுத்துக்கலாம் என்று ஆண்டவன் சாதிச்சாச்சு. அதனால அந்த இடத்துல படுத்துன்னு இருந்தா ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு அபாரமான ஜுரம் வந்துடுத்து. ஜன்னி வந்தார் போலே ஜுரம் வந்துடுத்து. என்ன பண்றா சிஷ்யாளுக்கெல்லாம் என்னன்னே புரியல. ஆண்டவனுக்கா ஜுரம், அபாரமான ஜுரம் அடிக்கிறது. ஆண்டவன் தன்னை மீறி எதோ பேசுறார், என்னமோ பேசுறார். என்ன பேசுறாருன்னே தெரியல. அப்படியே ஒரு நாள் போச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெளிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ஆண்டவன் சாதிச்சாச்சு. இன்னும் இல்ல, ஒரு பிரம்மராட்சஸ் ரொம்ப மிரட்டி கொடுத்து பயந்து போட்டேன். பிரம்மராட்சஸ் ரொம்ப மிரட்டி கொடுத்து, அது நம்ம பிரம்மராட்சஸ்ன்னு சொல்லல, பிசாஜின்னு சாதிச்சாச்சு. பிசாஜ் ரொம்ப மிரட்டி கொடுத்து, அது இதர சம்பிரதாயத்தை அந்த மாதிரியான ஒரு பிசாசு. அது நம்மளை பார்த்த உடனே முதல்ல ரொம்ப கஷ்டப்படுத்தி கொடுத்தோம். அப்புறம் சம்ஸ்கிருதத்துல அது பேசிட்டு நானும் பேசினேன். சம்ஸ்கிருதத்துல பேசினா விட்டு அது கொஞ்சம் புரிஞ்சுண்டோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரங்கநாதன் திருவடியே என்பது அப்படியெல்லாம் ஏதோ புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் விட்டு போயிடுது. அதனால ஒரு நாள்லாம் ரொம்ப சன்னி கண்டு போச்சு. அதுக்கப்புறம் போயிடுத்து அது என்று சொல்லியாச்சு. இதுக்காகனா ஆண்டவனுடைய யாத்திரைகளிலே இப்படியான கஷ்டங்கள்லாம் வந்திருக்கு. அந்த விசாசம் ஆண்டவனுடையதான அனுஷ்டானம் ஞானம், அது ரங்கநாதன் திருவடி என்கிறதான பெருமையை பார்த்து அதுக்கப்புறம் உபதிரவத்தை பண்ணாத விட்டு போயிடுது. ஆனால் அந்த ஒரு நாள் சிஷ்யாலாம் ரொம்ப பயந்து போயிட்டா. அப்படி சிஷ்யாள் கூட சொல்லியிருக்கா, நீ ஆண்டவனுக்கு என்ன ஆச்சுன்னு அவளுக்கு தெரியாது. இந்த ஆண்டவன் நிறைய இடத்துல பின்னாலே காலக்ஷேபத்துல ஒரு நாள் இந்த ஞாபகமா ஏதோ வரைச்சே சொல்லியாச்சு. சிஷ்யாளுகள் ரொம்ப பயந்து போயிட்டா. ஆண்டவன் என்னமோ ஜன்னி கண்டு போச்சு, ஆண்டவன் தனக்குத்தானே பேசுறாரு அப்படின்னு. ஆண்டவன் தனக்குத்தானே பேசல, அந்த பிசாசோட பேசிட்டு இருந்தார். உபதிரவம் பண்ணாதே, நாங்கெல்லாம் ரங்கநாதன் திருவடி மேற்கொண்டு யாத்திரை போறோம், பத்ரியாத்திரிக்காக போயிட்டு இருக்கோம், நீ யாரு எதுக்கு இம்சை பண்ற, இந்த மாதிரியாக ஆண்டவன் சம்ஸ்கிருதத்திலே பேசினதா சொன்னார். இப்படி ரொம்ப எல்லாம் லௌகிகமான உபதிரவம் போக இந்த மாதிரி லோகாதீதமான உபதிரவங்கள்லாம் கூட ஆண்டவன் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அது இந்த நடைய விட்டது கிடையாது. அதை சொல்லணும். ஆண்டவன் ரொம்ப பரிகாசமா ஒரு விஷயம். ஆண்டவன் பாம்பேயில எழுதிருந்த போது, பாம்பேயில இவர் தங்கியிருந்த ஆசிரமத்துக்கு ஒரு நாய் ஒண்ணு, அது முன்னே பழக்கம் போல இருக்கு. ஆண்டவனை பார்த்தா விட்டு அந்த நாய் ஆண்டவன்கிட்ட திடீர்னு அபாரமான விசுவாசம் ஏற்பட்டு போச்சு அந்த நாய்க்கு. அது அங்கேயே தங்க ஆரம்பிச்சது. ஆண்டவன் தான் எப்பவும் சஞ்சாரம் பண்ணி பிரவச்சனம் தானே, ஒரு இடத்துல இருந்தான்னா இன்னொரு இடத்துக்கு போய் பிரவச்சனம் பண்ணிவிடும். பாம்பாயில சிஷாள் வேற ரொம்ப பிரியமா, இங்கே எங்கேயும் கூப்பிடுவா, இங்க தேசிகத்துவா மாத்துங்கா செம்பூர்னு இப்படி போற வழக்கம் இல்லையா. அது எங்க சுத்தினாலும் அந்த நாய் ஆண்டவன் போற இடத்துக்கெல்லாம் வந்து அதே மாதிரி ஒரு 2 மாசம் இந்த நாய் ஆண்டவனை விடவே இல்லை. ஆண்டவனுக்கு இதே என்னடா நம்மள நாய் சாமியான்னு சொல்ல போறான்டா, எங்க போனாலும் கூட வருதுடா இது, ஊரை விட்டு கிளம்பி போச்சே கூடவே வந்துட போறதா இது என்று ஆண்டவன் இப்படி பரிகாசமா சொல்லிட்டு இருந்தாச்சு. ஆனா இருந்தாலும் ஆசிரமம் ஆண்டவன் 7 நாள் ஆசிரமத்துல போட்டாதான், ஆசிரமத்துல வாசல்ல போட்டாதான் சாப்பிடும், வேற எதையும் சாப்பிடாது. அந்த மாதிரியாக அது ஏதோ ரொம்ப ஆச்சரியமான சிஷ்யவருத்தியாட்டம் போயிட்டு இருந்தது. அத்தர் ஒரு நாள் ஆண்டவன் இதை விட்டு போகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரொம்ப அது காணாத போது ரொம்ப விடிய காலையில சயனிச்சுட்டு இருக்கச்சு ஆண்டவன் போறதா தெரியாது. ஆண்டவன் மாத்திரம் கிளம்பி அதுக்கப்புறம் ஒருத்தராக கிளம்பி அப்புறம் அதை விட்டு போய் அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த நாய் தொடராம இருக்கும்படியா கிளம்பி போயாச்சு. ஆண்டவன் தப்பிச்சோம் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் அந்த நாய் ஆண்டவரை காணுவேன்னு
அதே எங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு வாய் கூட ஒன்னும் சாப்பிடாம இருந்து செத்து போச்சுன்னு சொல்லுவா. பம்பாயில ரசிச்சவாளுக்கு கேட்டவாளுக்கு தெரியும் இந்த கதை. அப்ப என்ன இப்படி நாய்க்கு கூட ஆச்சாரியாளிடத்துல பக்தி வரும்படியா இருக்கும், ஏதோ பூர்வ ஜென்மம் புண்ணியம் அது இங்கே சுத்துறது என்று சொல்லி முன்னாடியே ஸ்ரீமத் ஆண்டவன் ஒரு நாள் இந்த நாய்க்கு பரநியாசமும் பண்ணி வச்சாச்சுன்னு சொல்லுவா. நம்ம சம்பிரதாயத்திலேதான் சுவாமி தேசிகன் சாதிச்சுட்டாரு, எந்த ஜீவாத்மாவுக்கும் இந்த க்ஷணத்திலேயே மோட்சம் தருவதற்கு பெருமாள் சித்தமா இருக்கார். பெருமாள் சித்தமா இருக்கார், அதுக்காக ஆச்சாரியனா அனுப்புறார். அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகம் மாத்திரம் கிடைக்கும்படியா நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சு போச்சுன்னா, ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சு போச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்முடையதான சரீரம், இது நாய் சரீரம், யானை சரீரம், பூனை சரீரம், மாட்டு சரீரம்ன்ற வித்தியாசம் கிடையாது. பழுத்தூராண்டவனுடைய சரித்திரத்திலே பார்க்கும்போது ஒரு சர்ப்பம் கூட காலக்ஷேப சமயத்திலே அனவரதம் வந்து கேட்டு ஆண்டவனுடைய திருவடியிலே வந்து அப்படியே கவிஞ்சு படிச்சுண்டு சரணாகதி பண்ணித்தான் பிராணனை விட்டுண்டுது. அது பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த மாதிரியாக இதே போல தேரந்தூர் ஆண்டவன் சரித்திரத்திலே உண்டு. ஒரு குதிரைய இந்த குதிரை வண்டிக்காரன் ரொம்ப சிரமப்படுத்திட்டு போயிட்டு இருந்தான். இந்த வண்டியில கட்டி பாவம் அது கண்டாலே ஜலம் விட்டு இருந்தது. ஆண்டவன் ரொம்ப பாவம் தரும், இப்படி ஒரு ஆத்மா கஷ்டப்படணுமா வெயில்ல சுமந்துண்டு, அதுவும் ஆகாரம் எப்ப கொடுத்தானோ தெரியல, கண்ணால ஜலத்தை விட்டுண்டு இப்படி அழுதுண்டு போறதே இந்த குதிரையை நினைச்சுண்டு அந்த குதிரையை ஸ்மரிச்சுண்டு ஸ்ரீமத் ஆண்டவன் அந்த குதிரைக்கு பரநியாசம் பண்ணி வச்சு, இது போல இந்த ஜென்மா இனிமேல் ஒரு ஜென்மாவிலும் கஷ்டப்படக்கூடாது, பெருமாளே திருவடியிலே சேர்த்துக்கணும் என்று பிரார்த்திச்சுதா சொல்லுவா. அது மாதிரி எந்த ஜீவாத்மாவுக்கும் மோட்சம் உண்டு. அதுல நாயா இருந்தாலும் விலக்கு இல்லை. என்ன கருணை எப்ப ஏற்பட்டு தேசிகனை போலே ஒரு ஆச்சாரியன் எடுத்து சொல்ல முடியாது. எனக்கெல்லாம் எத்தனையோ தேசிகனுக்கு முன்னாடி எத்தனையோ ஆச்சாரியாள் இருந்தா, எல்லாரும் சொன்னதுதான் தேசிகன் சொன்னார். ஆனா தேசிகன் எழுதி வச்சுட்டு போயிட்டார், இது சட்டம்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். அனைத்துலகம் வந்தவரே முதலாக நுடங்கிய அரண்யராய் ஒரு ஜீவாத்மாவையும் விடமாட்டான் சர்வேஸ்வரன், யாருக்கும் கொடுக்கலாம். பசுர் மனுஷ்ய பக்ஷீவா ஏஜ வைஷ்ணவ சம்ஸ்ரயா எனைவதே பிரயாசியந்தி தத் விஷ்ணோ பரமம் பதம். ஆச்சாரிய அனுகிரகம் கிடைச்சதுன்னா அந்த ஆச்சாரியால் இந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணினா போறோம். அதுக்கு பெருமாள் தடை சொல்ல மாட்டாரு. ஒரு நாய்க்கும் மோட்சம் கொடுக்கணும்னு அதுவா அந்த நாயனுடைய விஸ்வாசத்தை பார்த்து ஸ்ரீமத் ஆண்டவன் கிருபையா பண்ணி வச்சாச்சுன்னு சொல்லுவார். எதுக்கா சொன்னேன், எத்தனையோ பெரிய மகான்களுக்குத்தான் பரநியாசம்ன்றது பலிக்கும்னு இல்ல. ஆச்சாரிய கிருபை இருந்ததுன்னா மகான்களா இருந்தாலும் சரி, அது எச்சத்தின்ற நாயா இருந்தாலும் சரி, அந்த ஜீவாத்மாவுக்கு அந்த சமயத்திலே கிடைச்சிருக்கிறதான கஷ்டமான சரீரத்தினாலே அந்த ஜீவன் ஒண்ணு அவன் இழப்பமானவன் கிடையாது. அந்த சமயத்திலே அவன் இழப்பமான சரீரத்தை கொண்டிருக்கான், அவ்வளவுதானே வழியா. ஜீவன்னா வசந்த வந்தாரே மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹான்னு கீதையிலே, எல்லா ஜீவாத்மாவும் என்னுடைய அம்சம் தானடா, நான் தானடா ஜீவாத்மாவாக அம்சத்தை உண்டாக்கியிருக்கேன் என்று சாதிக்கிறார் பகவான். அது இப்படி நிறைய எவ்வளவோ சிரமங்கள் நடக்க. அதாவது இப்ப இது நாயை பத்தி சொல்றது சிரமத்தை சொல்லல, அந்த நடதான். அந்த நட எப்போதும் நட. அதுல சில சந்தர்ப்பங்கள், சில கதைகள் எல்லாம் வரும். ஒரு சமயம் ஆண்டவனுக்கு வைத்தியம் பண்ண டாக்டருடைய குமாரர் ஒருத்தர் என்னிடம் பேசிட்டு இருந்தாரு. பேர் மறந்து போச்சு. ஆண்டவன் இந்த தூத்துக்குடி பக்கமா சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த போது அது ஒரு இடத்துல கொஞ்சம் இடறி போயிட்டாரு ஆண்டவன். இடறினதுல கால் நல்ல பிராக்சர் ஆயிடுச்சு, திருவடி நல்ல பந்து மாதிரி பிராக்சர் ஆயிடுச்சு. அது சௌகரியமான இடமும் கூட கிடையாது, நிலைச்சு அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருக்கலாம்னு கிடையாது. அந்த மாதிரியான இடத்துல வேற வழி இல்லாம நடக்க முடியாது, இனிமே தங்கி ஆச்சு. வைத்தியரை கூப்பிடணும்னா வைத்தியர் ஆண்டவன் பிராமணாளா இருந்தா வைத்தியரை கூப்பிடுவோம், இல்லைன்னா எனக்கு வைத்தியம் வேண்டான்னு சொல்லியாச்சு. அந்த எங்கேயோ ஒரு பக்கங்கள் எல்லாம் எங்க பிராமணாள் வைத்தியாள் டாக்டரா எங்க கிடைக்க போறா. அதான் இருந்தாலும் சிஷ்யாள் அங்கேருந்து தூத்துக்குடிக்கு போய், அங்கேயே கொஞ்சம் தூரம் தூத்துக்குடியில போய் ஒரு பிராமண வைத்தியர், ஒரு ஸ்மார்த்தர் வைத்தியரை படிச்சு அவரை கூட்டு வைத்தியம் பண்ணி அப்புறம் என்ன பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வைஷ்ணவ டாக்டரை கூட்டுன்னு வந்தா பண்ணி ஆச்சு, எல்லாம் சரியா போச்சு. இதோன்னு கிளம்பினது
15 நாள் இதுல தங்கி விடும்படி ஆயிப்போச்சு. அப்புறம் அந்த டாக்டரை கூப்பிட்டு, நல்ல காலம் உங்களால் தான் இனிமே சஞ்சாரமே, இல்லைன்னா எவ்வளவோ சஞ்சாரம் பண்ண வேண்டி இருக்கு, கொஞ்சம் வலி வந்தாலும் அதுக்கு மேலே நடக்க முடியாது, இனிமேல் நீங்க எல்லாம் ரொம்ப தூரம் நடக்க முடியாது, இந்த மாதிரிலாம் சஞ்சாரம் பண்ணாதீங்கோ அப்படின்னு டாக்டர் நிர்பந்தம் பண்ணினா எப்படி சஞ்சாரம் பண்ண முடியும்? ஆனா நன்னா பண்ணி விட்டால் உங்களால தான் இனிமே சம்பிரதாயத்துக்கு யாத்திரையே நடக்க போறதுன்னு அவர்களிடத்துல ரொம்ப பிரியமா ஆண்டவர் சாதிச்சாச்சு அப்படின்னு சொல்லி அந்த வைத்தியம் பண்ண டாக்டருடைய பையன் ஒரு நாள் அவர் சொன்னார். இது எதுக்காக நினைச்சுட்டேன்னா, இதே மாதிரி நமக்கும் தான் எத்தனை இடத்துல நடக்கும் போது எங்கேயாவது இடறிக்கிறது, இடறினா அதோட ரொம்ப சிரமப்பட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையா இனிமே இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய குறைச்சுருவோம். அதுக்கப்புறம் தான் சிவராமன் பத்ரி யாத்திரையே பண்ணியாச்சு. சிரமத்துக்காக விடுறது கிடையாது, அதுக்காக சொல்ல வந்து. அதுவும் இந்த ஒரு இடத்துல அதுதான் ரொம்ப சொல்றா, ஆண்டவனோட சஞ்சாரம் பண்ணுவான் எல்லாரும் சொல்லும் போது அந்த கஷ்டம்தான் ரொம்ப சொல்றாரு. ஒரு இடத்துல இந்த பான்பூர்னு ஒரு ஊரு, இப்ப மத்திய பிரதேஷ்ல இருந்து சம்பல் ரிவரை கிராஸ் பண்ணினா அந்த பக்கம் ராஜஸ்தான் போற மாதிரி இருக்கும்னு சொல்றான். பான்பூர்னு ஒரு இடம், பான்பூர்ன்ற ஒரு இடத்துல ஆறு வெள்ளம் அடிச்சுட்டு போறது, குறுக்க பிரிட்ஜ் இருந்தது, அது போயிடுத்து, அடிச்சுட்டு போயிடுத்து, அதனால இங்க குறுக்க போக முடியல. அந்த பக்கம் அந்த பிரிட்ஜை தாண்டி போயிடலாம்னு நினைச்சுன்னா வந்திருக்கா. ஆனா ஆச்சாரியன் கூட சஞ்சாரம் பண்றவா வேன் உண்டு, பஸ் உண்டு. அப்போ நடைக்காக பஸ் கிடையாது, சாமான்கள் தளவாடங்கள் எல்லாம் போட்டு ஏழை பண்ணினா அதுக்கு அப்போ பாதுகையையும் அதே மாதிரி அந்த பஸ்ல தான் பல்லக்கில் வச்சு ஏழை பண்ணின்னு போற வழக்கம் வந்து. முன்னெல்லாம் பாதுகை முதல்ல ஸ்ரீமத் ஆண்டவன் சஞ்சாரத்துல நடையாகவே பாதுகைகளை பல்லக்கில் ஏழை பண்ணிட்டு போயாச்சு. ஆனா ரொம்ப பரிசிரமமா இருந்தது. ஏன்னா நடக்கிறவா அவ கால் செருப்பு போட முடியாது, வெறும் காலோடு தான் நடக்கணும். அதுல எப்பவுமாக்கும் கூட 6 பேராவது இருந்தாலும் வழியே பல்லக்கு நடக்க முடியாது. ஏன்னா ரெண்டு பேரா மாத்திண்டே போயிட்டே இருக்கணும். அதனால ரொம்ப தூரம் வேலை பண்ணிட்டு போனோம், அதனால நடையும் ரொம்ப அதிகம்ன்றதுனால ரொம்ப சிரமப்பட்டாச்சு. கூட வந்தவாள்லாம் ரொம்ப சிரமப்பட்டா. ஆனா இருந்தாலும் ஆச்சாரிய சக்தியினாலே ஆண்டவனோட நடந்துவா. இன்னும் கூட அந்த மாதிரியா அந்த ஆண்டவனோட பல்லக்கு வேலை பண்ணி கொண்டு நடந்தவாள்லாம் இன்னும் இருக்கா. ஆனா ஒருத்தர் 2 பேரை சொன்னா மத்தவா பேரை விட்டா போல ஆகும். ஆண்டவனோட நடையா நடந்து சம்பிரதாயத்துக்காக தாங்களும் தங்களுடையதான குடும்பங்கள் அத்த சிரமங்கள் எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணி விட்டு நடந்தவா அந்த புண்ணியாத்மாக்கள் இன்னும் இருக்கா. ஆண்டவனோட அவ நடந்த சஞ்சாரத்தினுடைய அனுபவங்களும் அவளுக்கு ரொம்ப அபாரமா கிடைச்சிருக்கு. அதுல இந்த அனுபவம் ரொம்ப அதுக்கப்புறம் ஆண்டவன் பல்லக்குலயே ஆச்சாரியால பாதுகாச்சாரியால எழுந்துள்ள பண்றது ரொம்ப பரிசிரமமா இருந்ததுனால இரண்டாவது கடைசியில நாமே நடக்க முடியாம போயிடுமோ என்று சரி நாம் நடந்தா போறோம், ஆச்சாரியால பல்லக்குல அப்படியே வண்டியில ஏழை பண்ணிடலாம்னு சொல்லி அப்புறம் பஸ்ல ஏழை பண்ணிடாச்சு. அப்படி இருக்குச்சே அந்த பான்பூர்ல ஆறு கிடப்பதற்கு என்ன செய்யறது, சாயங்காலம் ஆகி போச்சு, என்ன பண்றது, நான் அந்த கரை போயாடுமே என்று பார்த்தா வந்த இடத்துல பார்த்தா பாலம் அடிச்சு தொங்குறது. அது இனிமே அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர்ல ஒரு பாலம் இருக்கு, அதுவும் அடிச்சுட்டு தொங்குறதுன்னு சொன்னான். இதுக்கப்புறம் எங்க போலாம் அப்படின்னு சொன்னா, இதுக்கப்புறம் மொத்தமா 5 மைல் போனா விட்டு இன்னொரு பாலம் வரும், அது ரயில்வே பாலம். அந்த ரயில்வே பாலம் என்ன தான் இருக்கு என்று சொன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு. அந்த ரயில்வே பாலத்துக்கு போறதுக்கு சரியான வழியும் கிடையாது, ரொம்ப ஒத்தையடி பாதையாகவே ஆத்தங்கரையோரமாவே போகணும். அப்போ சொன்னா இல்ல இங்கேருந்து படகு விடுவோம் நாங்க எதிர்கரைக்கு, எல்லாரும் படகுல ஏறி போயிடலாம் அப்படின்னு சொன்னான். ஆண்டவனும் அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, படகுல எல்லாம் ஏற முடியாதுன்னு சொல்லிவிட்டார். இதோ படகு ஆச்சு, நடுவுல 3000 அடி கிராஸ் பண்ணணுமா குறுக்க. 3000 அடி கிராஸ் பண்ணணும்னா 2700 அடி என்று நோட் பண்ணிருக்கா பெரியவா. 3000 அடி கிராஸ் பண்ணணும்னா 3000 அடிக்கு படகுல போனான்னா எவ்வளவு நேரம் ஆக போகுது, என்ன ஒரு 10-15 நிமிஷம் ஆக போகுது. ஆனா ஆண்டவன் சாதிச்சாச்சு, அதெல்லாம் இல்ல, பூர்வாச்சாரிய ஆழ்வழியில நடந்துதான் ஆகும், வாகனத்தெல்லாம் ஏறக்கூடாது, எவ்வளவு தூரமானாலும் நான் அப்படியே போய் ஆத்தங்கரையோரமா போய் பாலத்தை பிடிச்சு அந்த கரையா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரோட நீங்க கிளம்பியாச்சு. மற்றவாள் எல்லாரும் நடந்து வர வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், பஸ்ல ஏறிக்கோங்க
நான் என்ன இப்படியே போய் அப்படி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அது என்ன கொஞ்சமா நடந்தது அந்த காரியம். அவன்தான் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வண்டியில ஏறிண்டா, சாமான்கள்லாம் ஏத்தியாச்சு. அந்த ஆத்தங்கரையோரமா பஸ் பிரேக் போட்டு நிறுத்தி வச்சிருந்தாலோ இல்லையோ, அவன்தான் பிரேக் ரிலீஸ் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுனா பஸ் டர்ன்னு ரிவர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட்டே ஆகல. ரிவர்ஸ்ல தட்ட 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 தட்டான்னு ரிவர்ஸ்ல இறங்கிடுத்து வண்டி. அவ்வளவுதான். ஐயோ 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 எல்லாரும் என்ன உள்ள பாதுகாச்சாரியால் உள்பட எல்லாரும் இருக்கா. ஆண்டவன் அப்படி திரும்பி பார்க்கிற கதி கலங்கி போயிட்டார். ஆச்சாரியா 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 அப்படின்னு ஆண்டவன். அவ்வளவுதான். அந்த பஸ் இறங்கின பஸ் நேர போய் கரெக்டா ஒரு மரம், வேற ஒரு மரமும் கிடையாது, அந்த ஒரு மரம் தான். அந்த அந்த மரத்தினுடைய குரு, அந்த மரம் அங்கே சாஞ்சி இருந்தது. அந்த சாஞ்சி இருந்த குறுக்கு கட்டையில போய் அப்படின்னு மோதி நின்று பாருங்க. அப்பாடா அப்பாடா ஆச்சா, பாதுகாதேவி தான் மரக்கட்டையா வந்து காப்பாத்தினான்னு ஆச்சாரியாலன்னு ஆண்டவன் கண்ணீரா விட்டாச்சு. பாதுகாதேவி தான் காப்பாத்தினா. இல்ல வாரா அடிச்சுன்னு போறது வெள்ளம், ஏகப்பட்ட ஆழம், 40-50 ஆழம் ஜலம் ஓடுறது ஆறுல, கும்பல் ரிவர்ல. அவ்வளவு ஆழமான இடம் அது. அந்த இடத்துல கரையில வச்சிருந்த பஸ் அப்படியே ரிவர்ஸ்ல இறங்கிடுத்து. பிரேக் எடுத்து ரிலீஸ் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் கொடுத்தாருன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகல, ரிவர்ஸ்ல இறங்கிடுத்து. அன்னைக்கு ரொம்ப கதி கலங்கி போயாச்சு. அநேகமா ஆண்டவன் யாத்திரையிலே பட்டதுல ரொம்ப கதி கலங்கி போனது அந்த சந்தர்ப்பமா தான் இருக்கும்னு சொல்றா. அப்படியே ஆச்சாரியா ஆச்சாரியான்னு ஆண்டவன் அப்படியே கதறி போய், பாதுகாச்சாரியால் உள்ள இருக்கா. இன்னும் நம்ம கைங்கரிய புறாள்லாம் வேற சில பேர்லாம் பஸ்ல இருக்கா. இன்னும் மத்தன தளவாடங்கள் பஸ்ல இருக்கு. ரொம்ப கலக்கமான சந்தர்ப்பம். அப்புறம் பஸ் அந்த கட்டை வந்து நிறுத்தி, கட்டை குறுக்க. அதான் ஒரே மரம் தான், வேற மரம் கிடையாது. அந்த மரத்து கரெக்டா அந்த பஸ் எப்படித்தான் அந்த மரத்துக்காக போய் சரிஞ்சதோ ஆச்சரியம்னு சொல்லுவா. அந்த கட்டை பாதுகாதேவி தான் கட்டையா வந்து காப்பாத்தினான், பாதுகாதேவி தான் கட்டையா வந்து காப்பாத்தினான்னு ஆண்டவன் கலங்கியாச்சுன்னு சொல்லுவான். அது மாதிரி அதுக்கப்புறமா இது போட்டோம், இது நடந்தா திருப்பி ஆண்டவன் அந்த பக்கம் வரணுமே. அதுக்கப்புறம் அந்த பக்கம் அதுக்கப்புறம் பஸ் சரிப்படுத்தி அந்த போட்டு எடுத்து கிளம்பியாச்சு. அங்க அந்த கரைக்கு போறதுக்கு ஆண்டவன் போற பார்த்தா வழியே இல்லையா. அது அங்கேருந்து இந்த பக்கம் 5 மைல் போகணும், அந்த பக்கம் சுத்தின்னு வரணும் 7 மைல். அப்படி வந்தா தான் இவாளை சந்திக்க முடியும். கிட்டத்தட்ட 15 மைல் சிரமப்பட்டாச்சு. அதுல ஆத்தங்கரையோரமா ஒரே காடா கிடக்கிறது, முள்ளு காடா கிடக்கிறது. மெதிச்சுன்னு ஆண்டவன் வேலியாச்சு. வேலியாயி அப்புறம் அங்க போறா அந்த பிரிட்ஜ், ரயில்வே பிரிட்ஜ் இருக்கு. அந்த ரயில்வே பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட்டா மேல செங்குத்தா 30 அடி செங்குத்தா ஏறினா தான் அந்த பிரிட்ஜில போய் அந்த கிராசிங் லெவலுக்கு டச் பண்ண முடியும். அதையும் எப்படியோ ஆண்டவன் ரொம்ப சிரமப்பட்டு பிடிச்சுட்டு ஏறி அதுக்கப்புறம் மேல ஏறினா அதுக்கு வந்து ராத்திரி வந்து பௌர்ணமி ஆச்சரியமா ஜொலிக்கிறதுதான். கீழே ஆறு போறது, கீழே ஆறு அப்படியே 14 கண்மாய் கீழே, அந்த பிரிட்ஜுக்கு கீழே 14 கண்மாய் ஓடுறது. 14 கண்மாயிலையும் ஜலம் அப்படியே பொங்கிட்டு திரண்டு குதிச்சுட்டு அப்படியே போறதாம. அது மேல நின்று பார்த்தா எல்லாம் அப்படியே எவ்வளவு கதி கலங்கமாக்கும். அது ஒரு அம்மாவாவது பிள்ளை அந்த பிரிட்ஜ் மேல நிக்க விட மாட்டா. என்ன ஒன்பதும் ஒற்றாள்களோ இவனை பெற்ற வயருடையாள். அம்மா ஆண்டவனுடைய திருத்தாயார் மாத்திரம் அந்த இடத்துல இருந்தான்னா பையனை கட்டி பிடிச்சு போக கூடாதுரா இதுக்கு மேலேன்னு சொல்லுவா. அந்த மாதிரியான பயத்தை கலக்கிறது. அதுதான் கூட ஒரு 2 சிஷ்யாள் வந்து காலோ இல்லையோ, மற்றவள் எல்லாம் அந்த பக்கத்துல போயாச்சு. கூட வந்த சிஷ்யாளோட ஆண்டவன் கம்பீரமா அந்த அந்த நிலாவனுடைய வெளிச்சத்துல கீழே ஆறு அடிச்சு போட அந்த ரயில்வே பிரிட்ஜ் மேல ஏறினா, ரயில்வே பிரிட்ஜுன்றது எப்படி இருக்கும் தெரியாதா? அது என்ன நடந்து போற பிரிட்ஜா? அது பக்கத்துல கொஞ்சோண்டு அப்படியே ஒத்தையடி பாதையா கொஞ்சோண்டு போகும்போது அந்த ஒத்தையடி பாதையில கொஞ்சம் தவறினா போதும், அப்படியே ஆறுல விழ வேண்டியதுதான். ஆண்டவன் கையில திருதண்டத்தை வேற பிடிச்சுண்டு ரொம்ப அமைதியா நிதானமா சஞ்சலம் இல்லாம இந்த 2700 அடி அந்த ரயில்வே பிரிட்ஜை கிராஸ் பண்ண சந்தர்ப்பம் கூட வந்தவர்களுக்கு எவ்வளவு பதறி இருக்கும். இந்த மாதிரி அத்தனைக்கும் எந்த சிரமம் வந்தாலும் சரி அதெல்லாம் சர்வேஸ்வரன் பாதுகாச்சாரியால் இருக்குச்சே என்ன பயம் என்று அப்படியே சஞ்சாரம் பண்ணி தாண்டி போயாச்சு. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு, இது ஆண்டவன் ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னது. ஏதாவது 1-2 தான் சொல்ல முடியும், எல்லாத்தையும் சொல்லிக்கிறதுக்கு நிறைய அது பாட்டுக்கு நிறைய ஆயிரக்கணக்காகவும் இருக்கு, அடியாருக்கும் அவ்வளவும் தெரியாது.
ஆண்டவன் சாதிச்சது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆண்டவன் பத்ரி யாத்திரை போனா விட்டு திரும்பி வச்சு அலகாபாடு, அந்த பத்ரி யாத்திரைக்கு போனது பெரிய விஷயம், ஆச்சரியமான விஷயம்னா திரும்பி வந்தது ஆச்சரியம். அதுல அலகாபாடு வர்றதுக்கு, அலகாபாடுல அப்போ கும்பமேளா, ரொம்ப விசேஷமான கும்பமேளா. அதனால அந்த கும்பமேளால எல்லாரும் வந்து எல்லா சன்னியாசிகளும் அந்த பக்கத்துல ரொம்ப ஆசைப்பட்டு வந்து ஸ்நானம் பண்ணுவா. ஆண்டவன் முதல் நாளே வந்துடணும்னு ஆசை. டெல்லியில இருந்து புறப்பட்டாச்சு. டெல்லியில இருந்து புறப்பட்டா 650 மைல்னு சொல்றா, 650 கிலோமீட்டர்னு சொல்றா டெல்லியில இருந்து அலகாபாத். ஆனா நாளும் ரொம்ப குறைவு, 20 நாள் தான், 21 நாள் தான் இருக்கு. 21 நாட்களுக்குள்ள 650 கிலோமீட்டர் வந்து நடந்து வரணும். அதுவும் டெல்லி சமாச்சாரமாச்சு, குளிர்காலம். அதனால ரொம்ப குளிர்னா ராத்திரி வேளையில ரொம்ப நடக்க முடியாது. குளிர் இல்லைன்னா ராத்திரி வேலையில கூட கொஞ்சம் நடக்கலாம். டெல்லி குளிர்காலத்துல எங்க ராத்திரி வேலையில எவ்வளவு நடக்கிறது. அதனால எப்படி, ஆனா இருந்தாலும் ஆண்டவன் விடாம நடந்து வந்தாச்சு. 650 648 கிலோமீட்டர் 21 நாள்ல நடந்ததா கணக்கு வச்சிருக்கா. அதுல கடைசி 2 நாள்ல வரைச்சு 85 கிலோமீட்டர் பாக்கி இருந்தது. இந்த இவர் வக்கீல் அட்வொகேட் ஸ்ரீனிவாசன் எல்லாம் கூட அந்த 2 நாள் முன்னாடி அங்க வந்து மீட் பண்ணா. வழியில மீட் பண்ணா, எப்படி வரப்போறது ஆண்டவன், எப்படி வரப்போறாருன்னு தெரியலையே. 2 நாள்ல 5 நாள் இருக்கு கும்பமேளா இருந்தாலும் ஆண்டவன் விடாப்படியா சொல்ற இடம் கூட எல்லாரும் போய் குளிச்சா விட்டாடா நம்ம குளிப்பா, நம்ம முதல்ல போய் ஸ்நானம் பண்ண வேண்டாமாடா, எல்லாம் முதல்ல போய் ஸ்நானம் பண்றதுதான் விசேஷம், அதெல்லாம் எல்லாம் நாள் போக குளிச்சா அதெல்லாம் அவ்வளவு விசேஷம் கிடையாதுன்னு ஆண்டவன் வேற பிடிவாதம் முடிக்கிறான். 5 நாள் இருக்கு கும்பமேளா, இன்னும் 2 நாள் தள்ளி போனாலும் ஒன்னும் குறவில்லைன்னாலும் விடமாட்டேங்கிறார் ஆண்டவன். முதல் நாளே போயிடணும். இது 85 கிலோமீட்டர் இருக்கு. கூட நடந்து வந்தவா சொன்னா, அது மன்னார்குடி ராகவன் ஒருத்தர், இன்னொன்னு மன்னார்குடியில இருக்கார், ராகவாச்சார், மன்னாடி ராகவாச்சார். அவள்லாம் கூட நடந்து வந்தவா. அவள்லாம் ரொம்ப ஆண்டவரோட நடந்து வந்தவாள்ல நிறைய பேர் உண்டு. அவர் கூட சொல்லுவார், முதல் நாள் 30 கிலோமீட்டர் நடந்தாச்சு. அப்படி 30 கிலோமீட்டர் நடந்தா என்ன இருக்கு, இன்னும் அடுத்த நாள் 55 கிலோமீட்டர் இருக்கு ஏகாதசி வேறு. 55 கிலோமீட்டர் நடக்கணும். ஆண்டவன் நடந்துட்டாராம் 55 கிலோமீட்டர். கரெக்ட். ஆண்டவனுடைய நடையில நல்ல திருமேனியோட ஆண்டவனுடைய ஒரே மாதிரி வேகமான நடந்துச்சு. 1 மணிக்கு 5 கிலோமீட்டர்னு கணக்கு அவருக்கு. 1 மணிக்கு 5 கிலோமீட்டர், கடிகாரத்தையே பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். கரெக்டா 5 கிலோமீட்டர் தாண்டியாச்சுன்னா 1 மணி நடந்தாச்சுன்னு கணக்கு. அந்த மாதிரியாக ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடப்பார் ஆண்டவன். ஒட்டமன் நடையமா தான் இருக்கும். 55 கிலோமீட்டர் நடந்தாச்சு. ஒரே நாள் 55 கிலோமீட்டர் நடந்தாச்சு. அவெல்லாம் இந்த வக்கீல் அட்வொகேட் சீனிவாசன் அவெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவன் வர முடியாது 2 நாள்ல, 85 கிலோமீட்டர்லாம் எங்க ஆண்டவன் 2 நாள்ல வர முடியுமா அப்படின்னு நினைச்சா, இருந்தாலும் முன்னேற்பாடா வரணும்னு சொல்லிட்டு அவெல்லாம் கார்ல சஞ்சரிக்கிறவா தானே. கார்ல சஞ்சரிச்சா அங்க வந்துட்டா. அலகாபாத்ல வந்து ஆண்டவனுக்கு ஏற்பாடுக்கா முன்னாடியே வந்துட்டோம். ஆண்டவனை திடீர்னு வந்துட்டார். பார்த்தாருன்னா 2 நாள்ல வந்துட்டார். எப்படி வெளியாச்சு அடியான்னு அப்படின்னு ஆண்டவன் பரிகாசமா சொல்லியாச்சு. உன்ன மாதிரி ஒரு அட்வொகேட் என்ன கார்ல கொண்டு வந்து விட்டான்டா அப்படின்னு. அந்த மாதிரி ஆச்சரியமா சார் 2 நாள்ல எழுதியாச்சு ஆண்டவன். அதிசயமா இருந்தது அப்படின்னு சொல்லுவா. ஆனா அந்த நடையினுடைய சிரமம் காட்டிடுச்சு. அலகாபாத்ல வந்தோடனே, அலகாபாத்ல அங்க அலகாபாத்ல உத்தரப்பிரதேஷ் கவர்னர் பிரமாதமான ஏற்பாடு பண்ணியிருந்தா. ஆண்டவனுக்கு பெரிய கவர்னர் பங்களா மாதிரி ஆச்சரியமான ஒரு இடம் கொடுத்திருந்தா. இங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ அபிஷியல்ஸ் எல்லாரும் வந்திருந்தா. ஏகப்பட்ட போலீஸ் இவெல்லாம் வந்து இந்த இடத்த ரிசீவ் பண்ணி அந்த இடத்த காட்டினா ஆண்டவன் பார்த்தார். குருராஜ்னு எவ்வளோடா கொடுக்குறான்னு இவங்கெல்லாம், இவ்வளோ பெரிய பங்களா, என்ன இது எப்பேற்பட்ட பங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பார்த்து சிரிச்சார் ஆண்டவன். உடனே அவளுக்கு அங்க அந்த ஏற்பாடு பண்ணியிருந்தாரு அந்த கவர்னருடைய பிகாப்ல, அவருக்கு தெரிஞ்சு போச்சு இது ஆண்டவன் நன்னா இருக்குன்னு சொல்றாரே ஒழிய தங்கனேன்னு சொல்ல மாட்டேங்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அது வைதிகமா தங்கக்கூடிய இடம் இல்லை அது. அதுவும் குளிர் தேசத்துல எங்க பார்த்தாலும் அதெல்லாம் கீழே கார்பெட் எல்லாம் போட்டிருக்கும், அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஆண்டவனுக்கு. அதனால அந்த பங்களாவை பார்த்துட்டு சிரிக்கிறார், நன்னா இருக்குன்னு சொல்றாரு, ஆனா இருந்தாலும் உள்ள வர மாட்டேங்கிறார். புரிஞ்சு கொடுத்தவாளுக்கு. அதை பார்த்துட்டு உடனே அடுத்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பெரிய புல்டோசரை கொண்டு வந்து 6 நாள்ல ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு ஆச்சரியமா ஒரு பர்ணசாலை மாதிரி கட்டி கொடுத்தாலாம். அலகாபாத் நதிக்கரையிலேயே கட்டி கொடுத்தா. அலகாபாத்ல
கங்கா சங்கம் அங்கே ஆச்சரியமா அழகா அப்படி நதி பக்கத்துல வந்து போறா மாதிரி, அதாவது கங்கை தானே பிரிஞ்சு வந்து அந்த இடத்துல திரும்பியும் அந்த ஆசிரமத்துக்கிட்டே வந்து போறா மாதிரியா கால்வாயா வந்து போறா மாதிரி ரொம்ப அழகான இடம் அது. மத்தியத்துல திட்டுல ஆச்சரியமா கட்டி கொடுத்தா ரொம்ப சன்னிவேசம். ரொம்ப சந்தோஷம் ஆண்டவனுக்கு அப்படின்னு சொல்லுவா. அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கே மனசு வரலையா. அப்புறம் ஆண்டவனுக்கு கிளம்பின போது அங்க ஆண்டவன் இந்த சிரமத்துல இவ்வளவு தூரம் குளிர்ல 21 நாள் 650 கிலோமீட்டர் ஓடி ஓடி வந்ததுல ரொம்ப வாட்டமா போய் குளிர் தாங்காம அலகாபாட்ல அது கும்பமேளா ஸ்நானம்னு ஸ்நானம் பண்ணி எழுந்தார். தான் விடியற் காத்தாலியில ஸ்நானம் பண்ணி விடுவார. 4 மணிக்கு அந்த ஸ்நானம் பண்ணி எழுந்தது அப்படியே உடம்பு தடான வரைச்சு போச்சு ஆண்டவனுக்கு. அப்படியே சாஞ்சு விட்டாராம். அங்க நதி கரையிலேயே சாஞ்சு விட்டாராம் ஆண்டவன். அத்தோட போச்சு ஆசிரமம். ஆண்டவன் சம்பிரதாயம் அதோ முடிஞ்சு போச்சு. ஆண்டவன் எல்லாரும் பதறி போயிட்டா அழறா. என்ன பண்ண அதுக்கப்புறம் என்னவோ தெரியல. ஆண்டவன் ஸ்நானம் குளிர்லதான் தாங்களை வரைச்சு போச்சு. உடம்பெல்லாம் ஜில்லிட்டு போச்சுன்னு சொல்லிட்டு உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் இந்த கட்டைகள் அது இதெல்லாம் சேர்த்து வச்சு அக்னியை மூட்டி ஆண்டவனுக்கு திருவடியில இந்த அக்னி பக்கத்துல அந்த உஷ்ணம் வரா மாதிரி பண்ணி அப்படி இப்படி கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் என்ன பண்றதுன்னே தெரியல ஒருத்தருக்கும். அதுவோ எங்கேயோ இருக்கிற ஒரு கங்கையில கால்வாயும் கங்கையுமா இருக்கக்கூடிய மணல் திட்டு அதுல இருக்கிற ஆசிரமமா கட்டி வச்சிருக்கு. அங்க ஒன்னும் பக்கத்துல இந்த யாரையும் உதவி கூப்பிடுறது கூட ஒண்ணும் கிடையாது. அதுவும் அகாலம் வேற விடியற்காத்தால யாரு சந்தடியே இல்லாத சந்தர்ப்பம். அப்புறம் ஆண்டவன் கொஞ்சம் அப்படியே ஆச்சாரிய அனுகிரகத்துலதான் நம்ம அடுத்தது சம்பிரதாயம் நன்னா நடக்கணும்னு ரங்கநாதன் சங்கல்பிச்சுதான் இன்னைக்கு கண் ஒழிச்சிருக்க முடியும் ஆண்டவன். அந்த பாதுகா தேவி தான் அன்னைக்கு ஆண்டவனை கண் ஒழிக்க வச்சிருக்க முடியும். அது வரைச்சு போன திருமேனி கொஞ்சம் சுதாரிச்சுட்டாச்சு. அப்புறம் எழுந்தாச்சு. திருப்பியும் உடம்பெல்லாம் கொஞ்சம் உஷ்ணப்படுத்திண்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பியும் 6 மணிக்கெல்லாம் ஸ்ரீமத் ஆண்டவன் திருப்பியும் திருவாராதனத்துக்கு வெளியாச்சு. எவ்வளவோ முடியலத்தான், ஆனா இருந்தாலும் திருவாராதனத்துக்கு வெளியாச்சு. அது மாதிரி இல்லாம எவ்வளவு கொஞ்சம் கூட தனக்குன்னு ஒன்னும் பார்த்துக்க முடியும். திருப்பி அங்கேயே கும்பமேளால 5 நாளும் இருந்துட்டு அந்த அலகாபாத் கஷேத்திரம்னா ஆண்டவன் உபன்யாசங்கள்லாம் கூட சாதிச்சோம். இந்த அலகாபாத் மாதிரி பரத்வாஜாசிரமம் மாதிரி இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஆச்சரியமான இடம் கிடையாது. எந்த உபன்யாசத்திலே சாதிச்சாகும். அந்த ஒரு அந்த இடம் அந்த இடத்துக்காக அந்த இடத்துல கங்கையினுடைய பெருமைக்காக பரத்வாஜாசிரமம் இருந்த இடம்ன்றதுக்காக அதிலும் கும்பமேளான்றதுக்காக எவ்வளவு சிரமமா இருந்தாலும் பட்டு நடந்து அப்படியே யாத்திரை பண்ணியாச்சு. இப்படி யாத்திரை பண்ணிட்டு இருக்கச்சே ஆண்டவன் இந்த விஷயம் ஆண்டவன் சொல்லல, ஆண்டவனுடைய சிஷியால் கூட போனவா சொல்றது. ஆனா இப்ப சொல்ல போறது விஷயம் ஆண்டவனே சாதிச்ச விஷயம். அங்கேயே அலகாபாத்ல இருந்து அப்புறம் காசிக்கு புறப்பட்டாச்சு. அப்போ அலகாபாத்ல இருந்து கொஞ்ச தூரம் போனோடனே கேள்விப்பட்டாருங்க, இங்க தேவர பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாபா இருக்கார் அப்படின்னு. பாபான்னா சன்னியாசி மகாத்மான்ற அர்த்தம்னு நினைக்கிறேன். பாபா இருக்காரு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படியா, அப்படி என்ன விசேஷம் அவர்கிட்ட அப்படின்னா அந்த சுவாமி திருவண்ணெட்டுப்பார் அப்படின்னு. அப்படியே திருவண்ணெட்டுக்கிற பாபான்னா பார்க்கலாமேன்னு ஆண்டவனுக்கு ஒரு ஆசை. சரின்னு சொல்லிவிட்டு அவரை பார்க்கலாம்னு அங்க வெளியாச்சு. அவர் எப்படின்னா கங்கையை தாண்டணும். குறுக்கால தாண்டி போனா எதிர ஒரு காடு மாதிரி போகும். அந்த காட்டுக்குள்ள ஒரு இடத்துல இருப்பார் அப்படின்னா. இருந்தாலும் ஜனங்களுக்கு தெரியும் அவர் இருக்கிற இடம் தெரியும், அந்த பாபா இருக்கிற இடம். அதனால கேட்டுட்டு போயாச்சு. கங்கை அலகாபாத்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருந்துட்டா சொல்ற அந்த இடத்துல காட்டுக்கு போயாச்சு. காட்டுக்குள்ள போனா அந்த பாபாவை பார்க்கணும். திருவண்ணெட்டு இருக்காருன்னு பார்த்தாருன்னா அந்த பாபா எப்படி இருக்கார், ஒரு மரம், அந்த மரத்து மேல ஒரு கூடு இதாலேயே மர பலகைகளாலேயே ஒரு கூடு கட்டின்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த பாபா. அதுவும் என்னன்னா வஸ்திரம் கிடையாது, துணி ஊத்திக்கிறவர் கிடையாது. அந்த மரக்கூட்டுக்குள்ள ஒரு ஜன்னல் மாதிரி ஒண்ணு, அந்த ஜன்னல் மாதிரி அந்த ஜன்னலால எட்டி பாப்பார் போல இருக்கு. அந்த ஜன்னலால எட்டி பார்த்தாராம். பார்த்தா ஆண்டவன் ரொம்ப அதிசயமா இருந்து ரொம்ப தேஜஸ்வியா இருந்த பெரிய வடகல திருவன் மஞ்சள் சீச்சரணும். அவர் ஆண்டவனை பார்த்துட்டு ரொம்ப விசுவாசமா பேச ஆரம்பிச்சா. சம்ஸ்கிருதத்துல பேசிண்டா, ஹிந்தியில பேசிண்டா நடுவுல. அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அவரோட பேசிட்டு இருந்தாச்சு. அவர் யாரு அப்படின்னு ஆண்டவன் சாதிச்சாச்சு. அவர் சொன்னார், நாங்க நாதமுனி வம்சம்னு சொன்னார். அப்படி நாதமுனிகளுடைய சிஷ்ய பரம்பரையில ஆளவந்தாருக்கு 5 பசங்க இல்லையா. அதனால அந்த பரம்பரையில அந்த 5 பசங்களுடைய பரம்பரையில ஏதாவது ஒரு பரம்பரையா இருக்கும். நாம ஆச்சாரிய பரம்பரையா பாக்குறது ஒரு பரம்பரை தானே இல்லையா. அதாவது இந்த
தெய்வத்துக்கு நம்பின்னு ஒரு சுவாமி இருந்தார் இல்லையா, அவருடைய குமாரர் வழியாத்தானே வந்தது. அந்த மாதிரி ஒண்ணு. அப்புறமா வந்தது அரசு நம்பின்னு ஒருத்தர், அந்த வழியா வந்தது. இதெல்லாம் தாத்தாச்சாரிய பரம்பரை இன்னைக்கும் பாக்குறோம். ஆனா அந்த மாதிரியான பரம்பரையில அவர் யாருடைய வம்சத்தை சேர்ந்தவரோ தெரியல. அவர் சொன்னாராம் நாதமுனிகளுடைய வம்சம்னு சொன்னாராம். அதெல்லாம் நாராயண பாரமியம் இருக்கு, அதெல்லாம் எல்லாம் தேசிய ஸ்தோத்திரங்கள்லாம் கூட தெரிஞ்சு வச்சுருக்காரு. அவருடைய வயசு ஒருத்தர் 140 வயசுன்னு ஆளாம், சில பேர் 200 வயசுன்னு சொல்லுவாளாம். அது மாதிரி யோகீஸ்வரர் ஆண்டவன் அந்த அவரை பத்தி சொல்லச்சே பலமுறையும் யோகீஸ்வரர்னு சாட்சியாச்சு. யோகீஸ்வரர் அவரோட பேசிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்ட. தேசிய சம்பிரதாயம்னு ரொம்ப பாதுகா சம்பிரதாயமா ரொம்ப சந்தோஷம்னு எல்லாம் விசாரிச்சார். ஆசிரமத்தை பத்தி விசாரிச்சார். பொதுவா பிரியமா பேசிட்டு இருந்தார். ஒரு 1/2 மணி நேரம் பேசி ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவரோட பேசுறது. அவர் யாரோடையும் பேசவும் மாட்டாராம். நம்ம கிட்ட ஆசையா பேசிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் யாரோடையும் பேச மாட்டார் அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் நான் அப்புறம் கேள்விப்பட்டேன். ராஜீவ் காந்தி அவனுக்கு ஏதோ கஷ்டம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த கஷ்டத்துக்கு ஏதாவது பரிகாரமா பெரியவாளை போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த தேவர பாபாவை போய் பார்க்கலாம்னு வந்தானாம். ஏன்னா இவரை பார்த்தா இவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டா. ஆனா அந்த தேவர பாபா போடா அல்பாயுசு உன்னை யாரா பாப்பா அப்படின்னு சொல்லி அவனை பார்க்கவே மாட்டார்னு விரட்டி விட்டுதா சொல்லுவா. என்னன்னா தேவர பாபா அவருடைய திருவடிய தலையில தாங்கிட்டா அவனுக்கு அந்த கஷ்டம் போயிடும் அப்படின்னு அவனுக்கு என்ன ஜோசியமோ என்னவோ யாருக்கிட்ட கேட்டானோ தெரியல. வந்தான்னு சொல்லுவா. வந்தா பார்க்கவே மாட்டோம்னுட்டானா ராஜீவ்காந்தி. அப்ப ராஜீவ்காந்தி அப்ப பிரைம் மினிஸ்டராவே இருந்தான். பிரைம் மினிஸ்டரா இருந்தவனை கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார் இந்த தேவர பாபா. இதெல்லாம் கூட சொல்லுவா. அந்த மாதிரியாக ஒரு சாமானியப்பட்டவர் கிடையாது. ரொம்ப யோகேஸ்வரர் வேற, சித்த புருஷர் வேற. அவர் பெரிய சித்த புருஷன்றதுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அப்புறம் அவர் இருந்தது ஒரு சாதாரண ஒரு மரம். அந்த மரத்துல அவர் தங்கிக்கிறதுக்குன்னு சின்னதா ஒரு மரக்கூடு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அது ஒன்றும் ரொம்ப அதிசயமான ஆச்சரியமான சன்னிவேசம் எல்லாம் கிடையாது. ஆனா ஆண்டவன் அவரோட பேசிட்டு கிளம்பச்சே அவர் பாதுகா ஆராதனத்துக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டாமா, எப்பேற்பட்ட சம்பிரதாயம் அப்படின்னு பாதுகா ஆராதனத்துக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா முந்திரி பருப்பு திராட்சை அது இதெல்லாம் மூட்டையா போட ஆரம்பிச்சாரும். கைங்கரிய பொருளுக்கெல்லாம் 10 வேட்டி, ஏகமா 10 வேட்டி. ஆண்டவனுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு மான் தோல் எங்க இருக்குன்னே தெரியல. அது சிருஷ்டி பண்ணாத வழியே கிடைக்காது. அந்த மாதிரியா ஆச்சரியமா அங்க இருக்கிற கூண்டுல இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அவர் பாட்டுக்கு எடுத்து போட்டுட்டே இருந்தாராம். அவர் கீழே இறங்கி வரல. அவர் வஸ்திரம் இல்லாம இருந்தார். அவர் கீழே இறங்கி வரல. அவர் மேலேருந்தே உட்கார்ந்து பேசிட்டு இருந்தார். 140 வயசுன்னு சில பேர் சொன்னா, சில பேர் 200 வயசுன்னு சொன்னா. கீழே அங்கேருந்து போட்டார். அவர் போட்டா பார்த்தா முந்திரி பருப்பு, என்னமா முந்திரி பருப்பு, இதெல்லாம் விளைஞ்சி வர முந்திரி பருப்பாவே இல்லை. அந்த மாதிரி குண்டா பிரமாதம். பாதுகாராதனத்துக்கு சிஷ்யாளுக்கு எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி அத்தனை சிஷ்யாள் கூட வந்திருந்த அத்தனை பேர், என்ன ஒரு 20 பேர் இருப்பாளோ இல்ல 25 பேர் இருப்பாளோ, அத்தனை பேருக்கும் 10 வேட்டி. அது எங்கேருந்து சிருஷ்டிச்சு போட்டான்னே தெரியல அப்படின்னு ஆண்டவன் சாதிச்சாச்சு. அது மாதிரி இது ரொம்ப அபூர்வம். ஆண்டவனுக்கு மெமரபிளான சில ஈவெண்ட்ஸ் இல்லையா, அதுல இந்த ஈவெண்ட்ஸ் சாதிச்சாச்சு. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆரம்பிச்சாராம். அதான் விசேஷம். அங்க ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரொம்ப பிரியமா பேசினார். அவர் யாரோடையும் பேச மாட்டாருன்னு சொல்றா. வஸ்திரம் கூட ஒத்துக்கிறது கிடையாதுன்னு சொல்றா. சந்து வழியாதான் எட்டி பார்த்து பேசிட்டு இருந்தார். ரொம்ப பளிச்சுன்னு இருந்தார். மஞ்சள் சீச்சனம், திருமண் காப்பு, ரொம்ப கம்பீரமா இருந்தார். நாதமணிகளுடைய வம்சம்னு சொன்னார். ரொம்ப ஆசையா பேசிட்டு இருந்தார் அப்படின்னு ஆண்டவன் சாய்ச்சாச்சு. அதாவது இந்த சம்பிரதாயத்தினுடைய ஏத்தம் இத்தனைக்கும் அவருக்கு ஆண்டவனை பத்தி முன்னோக்கு பின்ன சொல்லி தெரியப்படுத்துறவா கிடையாது. அவரும் ஒருத்தர் இடத்துல பேசுறவும் கிடையாது அந்த தேவர பாபா. அந்த ஆச்சாரியாளுடைய மகிமை அந்த மகாத்மாக்களுக்கு தானே தெரியுது. அதனால நன்னா பேசிட்டு ரொம்ப கௌரவப்படுத்தி பிரியமா நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி சிஷ்யாளுக்கும் சேர்த்து பாதுகாராதனத்துக்கும் திரவியங்கள் கொடுத்து ரொம்ப ஆச்சரியமா அந்த ஒரு சன்னிவேசம் ரொம்ப தெய்வீகமா இருந்தது என்று கூட வந்தவாளும் சொல்றா. அதுல ஒரு தம்பி மாமான்னு இருக்காரு, டிரைவர் மாமா இருக்காரு. அவர் சொல்லுவா, ஐயோ அவர் அன்னைக்கு கொடுத்த 10 வேட்டி முந்திரி பருப்பும் இந்த ஜகத்துல பார்த்தது கிடையாது. அந்த மாதிரியான ஆச்சரியமா இருந்தது. அது இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. நான் அந்த மாதிரி 10 அந்த மாதிரி முந்திரி பருப்போம் அப்படின்னு வருது. ரொம்ப மூட்டையா போட்டாராம். அதான் எங்க விஷயம். அது ஏதோ கொஞ்சம் கொடுத்தாரு இல்ல, மூட்டையா போட்டாராம். வேட்டி மூட்டையும் முந்திரி பருப்பு மூட்டையும் மூட்டையா போட்டார் அப்படின்னு சொல்லுவா.
ஆண்டவன் அலகாபாத்ல இருக்குச்சே ஒரு ஒரு விஷயம் நடந்தது. அது அங்க ஒரு சுவாமி, அவர் பேர் சங்கரகடாச்சார்னு பேரு. பிரம்மச்சாரியாவே இருந்தார். அவர் பிரம்மச்சாரியாவே இருந்து சன்னியாசம் வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆண்டவன் கிட்ட வந்து கேட்டார். பார்த்தா நல்ல வைஷ்ணவரா இருக்கிற மஞ்சஸ்ரீ சொர்ணம், நல்ல கம்பீரமான திருமண் காப்பு எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இருந்தாலும் யாருக்காவது சன்னியாசம் கேட்டவாளையெல்லாம் கொடுத்துருவாளா, அதனால யார் என்ன அப்படின்னு விசாரிச்சார். பார்த்தா அடையன் பரகால சுவாமி திருவடி அங்க பரநியாசமாச்சு. அப்புறம் இப்போ அந்த பக்கங்கள்ல சஞ்சாரம் பண்ண முடியல, அடியன் இங்கே இருந்துட்டு இருக்கேன். இங்க ஸ்ரீ ஆண்டவன் திருவடியில தான் அடியனுக்கு சன்னியாசம் வாங்கிக்கணும்னு ரொம்ப நாளா அபிலாஷை, அதனால பண்ணி வைக்கணும்னு. ஏற்கனவே ஆண்டவனை இதே மாதிரி ஒரு இடத்துல பார்த்து விசாரிச்சு கேட்டிருக்காராம். அதை ஞாபகப்படுத்தியாச்சு. அப்படியே அலகாபாத்ல சரி நல்ல க்ஷேத்திரமா இருக்கு அப்படின்னு கொடுத்து சரி ஜீவஸ்ராத்தம்லாம் பண்ணிட்டு வாரோம்னு சொல்லி அவருக்கு சன்னியாசாசிரமம் கொடுத்தாச்சு. சன்னியாசாசிரமம் என்பது ஸ்தானம் கொடுக்குற மாதிரி கிடையாது. சன்னியாசி எல்லா ஆச்சாரியாலுமே நிறைய பேருக்கு சன்னியாசம் கொடுத்துருக்கா. அந்த சுவாமிக்கு சன்னியாசாசிரமம் கொடுத்து அவருக்கு ஒரு திருநாமம் சாத்தியாச்சு. ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகன்னு திருநாமம் சாத்தியாச்சு. இதே திருநாமம் திருப்பியும் ஆச்சாரியன் அவதரிக்க போறாருன்னு அப்ப யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு அவருக்கு ரங்கராமானுஜ மகாதேசிகன்னு திருநாமம் சாத்தினது ஆண்டவனுக்கு பிறகு திருப்பி இந்த சம்பிரதாயத்தை நிறுத்துறதுக்கு இது மாதிரி ரங்கராமானுஜ மகாதேசிகன் தான் வேணும் அப்படின்றதான திருவுள்ளம் போல தெரியுது. இந்த சங்கர்ஷணாச்சார் திருப்பியும் ஆசிரம ஸ்வீகாரமானதுக்கு அப்புறம் அடியன் 87 காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கச்சு சிஷ்யாலோட வந்தார். ஒரு வேன் வச்சுட்டு டெல்லியிலேன்னு வந்தார். அப்போ அவருக்கு என்னன்னு தோடித்தோ தெரியல. எல்லாம் பெரியவாளுடைய நோக்கங்கள் நமக்கு புரியாது இல்லையா. திடீர்னு அங்கேருந்து டெல்லியிலேருந்து அலகாபாத்ல இருந்து தான் வந்தார். அலகாபாத்ல இருந்து வேன் வச்சுட்டு 8 சிஷ்யாலோட வந்தார். அவர் வந்தார், ஆண்டவனை சேவிச்சார். ஆண்டவனோட 2 நாள் தங்கி இருந்தார். சன்னியாசி தானே, கூட தங்கி இருந்தார். அவருக்கும் பிக்ஷைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தார் ஆண்டவன். அப்புறம் வந்து சேவிச்சுட்டு போனாருன்னா அதுக்கு ஏன்னா அடியன் காலக்ஷேபம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கெல்லாம் ஆண்டவனுக்கு ரொம்ப சக்தி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் திருநாட்டுக்கு வெளியாச்சு. அந்த ஆச்சாரியனுடைய கடைசி காலம் என்றதான நினைப்பா என்னவோ தெரியல. அந்த சுவாமியும் ஆச்சாரியன் என்ன இருக்குச்சே சேவிச்சுடணும் அப்படின்ற ஆசையில சொன்ன ஆண்டவனை சேவிக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு அப்போ நேரம் அலகாபாத்ல இருந்து அங்கங்க தங்கிட்டு வண்டியை வச்சுன்னு வந்து ஆண்டவனை சேவிச்சுட்டு அப்புறம் பக்கத்துல சில கஷேத்திரங்கள் எல்லாம் சேவிச்சுட்டு போனோம். ரங்கநாதனை சேவிக்கணும் அப்படின்னு ஆசையினாலே வந்துட்டு ஆச்சாரியனையும் சேவிச்சுட்டு போனார். அது பெரியவாளுடைய சில விஷயங்கள்லாம் அப்போ ஒன்றும் புரிய மாட்டேன்றது. அதுக்கப்புறம் தான் தெரிகிறது ஏதோ அதுக்கெல்லாம் பெரிய அர்த்தம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு. இருக்கா சொன்னேன். ஆண்டவன் 1972 இருக்குமா, 76 தானே அது இல்லையா. அப்பதான் அலகாபாத்ல வெளியாச்சு. 77 ஜனவரி 77 அப்போ அவருக்கு கொடுத்தாச்சு ஆசிரம ஸ்வீகாரம் கொடுத்தாச்சு. ஆசிரம ஸ்வீகாரம் கொடுக்குச்சே ரங்கராமானுஜ மகாதேசிகன்னே திருநாமம் சாத்தியாச்சு. அதை யாரும் அப்புறம் எதிர்பார்த்திருக்க மாட்டா இல்லையா. அப்புறம் பின்னாடி அதே மாதிரி அதே திருநாமத்தோட பிரகிருத ஆண்டவன் வள்ளி ஆண்டவன் போல சம்பிரதாய சம்ரட்சணம் பண்ணிட்டு ஆச்சரியமா அமோகமா நடத்திட்டு இருக்காருன்றது அது அந்த திருநாமத்தினுடைய ஒரு நினைப்பை பார்த்தா அந்த மாதிரி தோன்றது. அதுக்காக சொல்ல வந்தேன். அது வேற ஒண்ணும் இல்ல. இப்படி ஆண்டவன் எத்தனையோ சஞ்சாரங்கள் எவ்வளவு சிரமப்பட்டாச்சு. எல்லாத்தோட ஆண்டவனுடைய சிரமத்தை சொல்லி வாழாது. 1982 ஆண்டவனுக்கு மெட்ராஸ்ல இது மார்வலி வந்துடுச்சு. ரொம்ப ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அன்னைக்கு திருப்பாவபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். ராத்திரி திருப்பாவபன்யாசம் பண்ணி முடிச்சாவிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு 82. அதுக்கப்புறம் 2 வருடம் எங்கேயும் சஞ்சாரமே பண்ணல. அதுக்கப்புறம் ஆண்டவனுக்கு இனிமே மெட்ராஸ்ல இருக்க கூடாது, எதுவா இருந்தாலும் இனிமே ஸ்ரீரங்கமே கடைசியா இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு அங்க போயிடணும். அங்க ஆச்சாரியால் திருவடி வாரத்துல தான் இருக்கணும். ரங்கநாதன் திருவடி, பாதுகைகள் திருவடி, பிருந்தாவனங்கள்லாம் இருக்கணும். ஆச்சாரியால் பல பேர் இருந்து அங்கத்தான் போகணும். ஸ்ரீரங்கம் அத்திரைவ ஸ்ரீரங்கே சுகமாசான்னு பாஷ்யகால் ஸ்ரீசுத்தி. அதனால அங்கேயே போகணும்னா எல்லாரும் வண்டியில போயிடலாம்னு முடியாதுன்னு தராங்க. ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு டாக்டரா அண்ணன் ஆச்சு எத்தனை மலை ஏறி பாரதம் பூரா செஞ்சாச்சு. டாக்டர் சொல்றாங்க இங்கேருந்து நீங்க ஆசிரமத்து வாசல் வரைக்கும் நீங்க நடந்துக்கலாம் அப்படின்றாளா. இங்கேருந்து ஆசிரமத்து வாசல் வரைக்கும் தான் நான் நடக்கணும் வேண்டாம். அதனால அவ்வளவு ஸ்திதியா எடுத்து ஆண்டவனுக்கு.
ஆனா இருந்தாலும் கொஞ்சம் தேறின உடனே 2 வருஷம் எங்கேயும் போல ஆடணும். அங்கேயே மெட்ராஸ்லயே இருந்துட்டு இங்க அங்க அக்கம் பக்கத்துல கொஞ்சம் சிஷால் திருவாளைக்கு மாத்திரம் சில அனுகிரகத்துக்காக வெளியாகும் இப்படியே வெளியிருந்து அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு கொஞ்சம் சுதாரிச்சுட்டு அப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பியும் நடையாதான் புறப்பட்டாச்சு. 84 புறப்பட்டது. அப்புறம் மெட்ராஸுக்கு 84 புறப்பட்டாச்சு. போனா முதல்ல 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அப்படியே தங்கி ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர்லாம் நடந்திருக்காரு ஆச்சாரியன். நடக்க முடியல. நாளுக்கு இருந்தாலும் அந்த 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அப்படியே பார்த்து ஒவ்வொரு இடங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி சிஷ்யால் ரொம்ப அதுக்காக சிரமப்பட்டு ஏற்பாடு ஒத்தாசெல்லாம் பண்ணினான். எல்லாம் பண்ணி ஒரு 4 மாசத்துல கும்பகோணம் வேலி, அதுவும் கும்பகோணம் வேலி அமுதனை சேவிச்சுட்டு தான் அப்புறம் ரங்கநாதனை போய் சேவிக்கிறதுக்கு ரங்கநாதனை சேவிச்சு ஆறாத என்னமா கண்ணீர் விட்டாச்சு. இதை விட இந்த பத்ரிகாசிரமத்தினுடைய சந்தர்ப்பம் அவசியம் சொல்லணும். பத்ரிகாசிரமத்துல இங்கேருந்து பத்ரி ஏழியாச்சா, பத்ரியாச்சு, பாண்டுகேஸ்வரை தாண்டியாச்சு. அப்புறம் பத்ரிகாசிரமம் பத்ரிநாதன் ஆசைப்பட்டு இவ்வளவு ஏழியாச்சு. அது போனா ராத்திரி 8 மணி ஆகி போச்சு அன்னைக்கு. அதாவது 8 மணிக்கு தான் போக முடிஞ்சது. பத்ரி தான் தெரியுமே 8 மணி ஆச்சுன்னா அசாத்திய குளிராச்சு. அந்த சமயம் மறுநாள் தான் சேவிக்கிறதா இருந்தது. மறுநாள் மங்களாசாசனத்துக்காக சொல்லி வச்சிருந்தா, ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருந்தா. இந்த பத்ரி ராத்திரி 8 மணிக்கு போயாச்சு. 22 கிலோமீட்டர் நடந்து அங்கேருந்து அது என்ன பாண்டுகேஸ்வர அங்கேருந்து 22 கிலோமீட்டர் நடந்து ஏழியாச்சு. ஒரே ஓட்டமும் நடையுமா ஏழியாச்சு. பத்ரிகாசி பார்த்தீங்கன்னா ராத்திரி ஆகி போச்சே, குளிர் வேற. அப்படி ராத்திரி ஆகி போச்சுன்னு நடந்து போய் அதுக்கு மேல ஆசிரமத்துக்கு போய் அவசரமா ராத்திரி அனுஷ்டானத்துல முடிச்சுட்டு 8 மணிக்கு சயனிச்சுக்கலாம்னு பார்த்தா ஆண்டவன் என்னடா இன்னைக்கு இருக்கிற மூச்சு நாளைக்கு இருக்கும் என்ன நினைச்சியும். பத்ரிநாதனை சேவிக்கணும்னு இவ்வளவு ஓடி வந்தாச்சு, நாளை வரைக்கும் தள்ளி போடுவாமாடா, அதெல்லாம் தப்பு களவு அப்படின்னா சிஷ்யாளுக்கு பாவம் ஒருத்தருக்கும் நடக்க கூட முடியல. அவ்வளவு சிரமப்பட்டு வந்தா ஆண்டவன் திருப்பியும் துறையோட பெருமாள் பத்ரிநாதனை சேவிக்கிறதுக்கு வெளியாச்சு. ஆச்சாரியன் ஆசைப்படுற ஆச்சாரிய சொல்ற நியாயம் தானே. ஆழ்வாருன்னு சொல்லியிருக்கார். முருகு பற்றி கைத்தளத்தால் முன்னொரு போதோன்றி விதித்து கண்கொண்டு மேற்கலை கொண்டுருவி என்ன ஆகும், எப்பொழுது அசக்தி வருமோ அசக்தி வரத்துக்கு முன்னாடி பத்ரிநாதனை சேவிக்க வேண்டாமா. பத்ரிநாதனுடைய பெருமை என்னன்னா, தஸ்மாத் பாரத வருஷேஸ்மின் க்ஷேமாய ஸ்வசேதனா ஆகல்வார் அஸ்திரஸ்தவா அப்படின்னு. இந்த பாரத மண்டலத்தினுடைய அதிஷ்டான தேவதையே பத்ரிநாதன் தான். அப்படிதான் புராணங்கள் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. பாரத தேசத்தினுடைய அதிஷ்டான தேவதைன்னா இந்த பாரத தேசத்தில் இருக்கிற அந்த எல்லா நன்மைகளுக்கும் பொறுப்பு பத்ரிநாதன் தான். அவர் அனுகிரகிச்சாதான் வைதிகமானதான அனுகிரகங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அவர் அனுகிரகத்தினால்தான் ஒன்னொண்ணுமே இங்க. அதனால எவ்வளவு பாரத தேசத்துல எந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை எவ்வளவு ஏற்றி சொன்னாலும் எல்லாம் பத்ரிநாதனுடைய சங்கல்பத்தினாலே நடக்கிறதுன்னு தான் சாஸ்திரம். இந்த பத்ரி நாராயணன் சர்வேஸ்வரன் சாட்சாத் திருவட்டாட்சரத்துக்கு பிரதிவாத்தியமாயும் அந்த திருவட்டாட்சரத்தை உபதேசிச்சு ஆச்சாரியராயும் இருக்கிற பத்ரிநாதனை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு திருமங்கையாழ்வார் இத்தனை திவ்ய தேசங்களை தாண்டி இங்கே இருந்து திருமணங்கொல்லையிலே பெருமாள் சேவை சாதிச்சதுக்கு அப்புறம் அடுத்த க்ஷணம் பெருமாள் நினைச்சுட்டு கதறிண்டு வழியில இருக்கிற ஒரு திவ்ய தேசத்தையும் மங்களாசாதனம் பண்ணாம நேர பத்ரிநாதனைத்தான் முதல்ல சேவிக்கணும். என் திருவட்டாட்சர பெருமாள் இல்லையா சேர்ந்து அவரை சேவிக்கணுங்கிற ஒரே உத்வேகத்தோட ஒரு அர்ச்சாமூர்த்தியையும் கூட ஒரு பாட்டும் பாடாம யாரிடத்துலயும் கண் வைக்காம எழுந்துருளி மங்களாசாசனம் பண்ணின பிறகுதானே அதுக்கப்புறம்தான் மற்ற இந்த பத்ரிநாதன் திருவட்டாட்சர ஸ்வரூபி, இவரே திருவட்டாட்சர ஸ்வரூபியே அர்ச்சாமூர்த்தியாய் சர்வத்திர அங்கங்கே சேவை சாதிக்கிறான் திவ்ய தேசங்களிலேன்னு. அதுக்கப்புறம் அந்த அபிமானத்தினுடைய பெருக்காகத்தான் திவ்ய தேசங்களிலே மங்களாசாசனம் பண்றார். அந்த மாதிரியான பெருமாளை சேவிக்க வேண்டாமான்னு இன்னொரு ஆழ்வார் போல அவதரிச்சிருந்த நம்முடைய திருக்குழந்த ஆண்டவன் பத்ரிநாதனை சேவிச்சு கண்ணீரமாக நேரமாய் இருநிலமிழந்தன் தானவனாகும் தனையில் குரலா தடம் சிலை குனித்து எந்தளவன் தேனவர் சோலை கற்பகம் பயந்த தேவனன் அறுபலர் குழந்து வானவர் வணங்கும் கங்கையின் கரவேல் வதரியாச்சிராமத்துள்ளானே. இந்த பத்ரிகாசிரமத்திலே பரதத்துவம் சேவைக்கு காண கிடைக்கிறதே, பத்ரிகாசிரமத்திலே கிடைக்கிறது. இந்த பிரபஞ்சத்திலே கூட கிடைக்கிறானே, சர்வேஸ்வரன் பிரத்யக்ஷமாய் கிடைக்கிறானேன்னு ஆழ்வார் உருகி
கண்ணீர் விட்டு அழுது சேவிச்சார் போல நம்ம ஆச்சாரியனும் ரொம்ப அன்னைக்கு பத்ரிநாதனை சேவிச்ச சேவை பக்கத்துல இருந்தவாளுக்கு கிடைச்சவாளுக்கெல்லாம் பாவம் எல்லாம் அப்படியே கரைஞ்சி அந்த கங்கையிலே போயிருக்கும். அந்த மாதிரியான பத்ரிநாதன் சேவை அன்னைக்கு கிடைச்சதுன்னு சொல்றா. திருப்பியும் மறுநாளும் பத்ரிநாதனை சேவிச்சாச்சு. ரொம்ப 3 நாள் சேவிச்சாச்சு. ரொம்ப திருப்தியாக பத்ரிநாதன் தலை கட்டி கொடுத்தான் என்று பத்ரிநாதனை சேவிச்சுட்டு மங்களாசாசனம் பண்ணிட்டு திரும்பி எழுதியாச்சு. ஆண்டவன் திரும்பி நடுவுல வந்த சந்தர்ப்பங்கள்லாம் பத்ரி சேவை அடுத்து அதுக்கப்புறம் திரும்பி இங்க எழுதி மெட்ராஸ்ல எழுதினாவட்டும். மெட்ராஸ்ல பெரிய ரிசப்ஷன் நடந்தது. எல்லா ஊர்லயும் ரிசப்ஷன் நடந்தது. மெட்ராஸ்லயும் ரிசப்ஷன் நடந்தது. மெட்ராஸ் ரிசப்ஷன் இருந்த போது அடியா நாங்க இருந்தேன். அப்போ ஜி ரங்காச்சாரின்ற மாமா எல்லாருக்கும் தெரியும். இந்த பல்லாவரம் ரங்காச்சாரி நான் சொல்றது. அந்த பல்லாவரம் ரங்காச்சாரின்ற மாமா அப்பதான் ரிசீவ் பண்ணார். ஸ்ரீமத் ஆண்டவனை பத்தி இந்த யாத்திரையை பத்தி என்ன விவரிச்சு சொல்லச்சு. ஒரு இடத்துல இந்த பக்கம் பம்பாய் பக்கம் இங்க எழுச்சு ஒரு சமயம் ஸ்ரீ ஆண்டவனுக்கு சரீரத்துல பிரவிற்த்தி ஏற்பட்டு தாங்க முடியாம போய் இனிமே ஆண்டவன் கிடையாது என்று அன்னைக்கு நாங்க அழுக என்ன தெரியும் தாங்க முடியலன்னு சொல்லி திரும்பியும் அப்படியெல்லாம் சிரமப்பட்டாலும் கூட திரும்பியும் வைத்தியம் பண்ணிட்டு நடக்கத்தான் நடப்பனே ஒழியோ வண்டியில ஏற மாட்டேன். பூர்வாச்சாரியால் வழியுது. எனக்கு இருக்கிற ஒரே தகுதி பூர்வாச்சாரியால் நடந்தா போல நடக்கிறது மட்டும்தான். இப்படி ஆண்டவன் தன்னை இப்படி எளப்பமா சொல்லிண்டு நடையா நடந்து பாரதம் பூரா போய் பத்ரிகாசிரமத்திலே நம்ம சிஷ்யாள் எல்லாருடைய க்ஷேமத்தையும் பிரார்த்திச்சுட்டு திரும்பி எழுந்தார் என்று சொல்லி அவர் ரொம்ப அழுதார். இன்னைக்கு அந்த விவரங்கள்லாம் வர்ணிச்சு அந்த ரங்காச்சாரி மாமா பல்லாவரம் ரங்காச்சாரி மாமா சொன்னபோது கேவி எழுதார். ஆண்டவன் என்ன சிரமப்பட்டார் எல்லாத்தையும் பார்த்து எதுக்கும் ஆண்டவன் சளைக்கலையே. நாம தான் சளைச்சு போயிட்டோம். நாம தான் கதறினோம். ஆண்டவன் கேட்கல நடந்துதான் போவேன்னு சொன்னார். அப்படி நடையாத்திரையா போய் ஆண்டவன் அது இதெல்லாம் நடந்த பெருமைக்காக மாத்திரம் சொல்லல. அந்த விடாப்படியாக நடந்ததுல அங்கங்க சிஷ்யாளுடைய அனுகிரகத்துக்காகத்தான். சிஷ்யாள அனுகிரகணும் சிஷ்யாள அனுகிரகிக்கணும்னு அப்படியே அந்த சிஷ்யாளிடத்துல இருக்கிற அபிலாஷையினாலத்தான் நடைய ஒழிய வேற ஒரு சொந்த லாபம் ஒன்றும் கிடையாது. என்ன சொந்த லாபம் என்ன இருக்கு? இப்ப சொந்த லாபம் என்ன இருக்கு? ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு ஏதாவது புதுசா இனிமேத்தான் பெருமாள் ஆண்டவனுக்கு என்று பூர்வாச்சாரியால் சங்கல்பிச்ச மோட்சத்தை இனிமேத்தான் சங்கல்பிக்க போறாரான்னு அதெல்லாம் ஒரு லாபமும் இல்லை பிரபஞ்சத்துல. இருந்தாலும் சிஷ்யாள் அனுகிரகிக்கணும். இந்த சம்பிரதாயத்துல இப்பொழுது சிஷ்யாள் எல்லா இடத்துலயும் போய் பரவின சிஷ்யாளுக்கு ஆச்சாரியால் கிடையாது. அங்காங்க ஆச்சாரியால் இல்லாம அவள் இல்லாம அல்லாடி போவாளே. அந்த அவளுடைய அபிலாஷைக்கு அவளுடைய எதிர்பார்ப்புக்கு அவளுடைய ஆத்ம சம்ரட்சணத்துக்கு அவ சிரமப்பட வேண்டாம். நாம ஒருத்தர் சிரமப்பட்டா போருமேன்னு கிளம்பி யாத்திரையா போயாச்சு. ஆண்டவன் சாட்சாச்சு. யாத்திரையில சன்னியாசியா போனதுல என்ன பெரிய கஷ்டம்னா நான் எங்க அப்பா அம்மா ஸ்ராத்தத்தை தான் விட்டேன். கூட வந்த கைங்கரியபுரால் ஸ்ராத்தத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்டா. என்னன்னா கூட ஒரு வாளுக்கெல்லாம் அவளுக்கு பித்திருக்காரியம் இருக்கோ இல்லையோ அவள்லாம் கூட வரவாள் எங்க போவா? யாத்திரை நடுவுல எங்க போவா பாவம். அதனாலே அவளுக்கெல்லாம் பித்திருக்காரியங்களுக்கெல்லாம் கூட அவளுக்கு உண்டானதார சௌகரியங்களை பண்ணி கொடுத்தா அன்னைக்கு தங்கிக்கணும். வேற வழி இல்லை. அதனால அவ வரவா கூட வரவா வந்தாகணும் இல்லையோ. அதனாலே அவளுக்காக ஆண்டவன் நாங்க அங்கே தங்கிட்டு இருந்தோம். இதே மாதிரி எத்தனை சிராதம் தான் பண்ணிட்டு போறது நடையிலன்னு சொல்லுவேன். இதே ஒரு பரிகாசத்துக்கு சொன்னாலும் அது இன்கன்வீனியன்ஸ் என்று எடுத்துனா இன்கன்வீனியன்ஸ். ஆனா இருந்தாலும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏராளம். 1-2ன்னு கிடையாது. அப்பா அம்மா சாதத்தை விட்டு இப்ப எல்லாருக்கும் சாதம் பண்ணிட்டு இருக்கேன். கைங்கரியபுராளத்து சாதத்தெல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதை ஒரு பரிகாசம் இருக்கும். எந்த ஒரு பேச்சிலையும் அனாயாசமான ஒரு பரிகாசம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அனாயாச பரிகாசம் தான் ஆண்டவனுக்கு எந்த சிரமத்தையும் அதை வெளியில சொல்லிக்காம அதை ஒரு மனசுல கூட நினைச்சுக்காம எவ்வளவு சிரமமே இருக்காது. அதுதான் ஒண்ணுமே ஆகாரத்திலயும் ஒன்றும் பெரிய சௌகரியம் கிடையாது. ஆண்டவனுக்கு ஆகாரத்திலயும் ஒன்றும் சௌகரியம் கிடையாது. சொன்னா ஒரு சிரிப்பா இருக்கும். மோர் குழம்பு பாரு, இது மோர் குழம்பு எப்படி இருக்கு பத்தியாடா. குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன குழந்தை பிறந்த உடனே 9வது மாசம் பல்லு மடிச்ச உடனே பிச்சு மேடா அது மாதிரி இருக்கு. அதான் எல்லாத்துலயும் பரிகாசம். இந்த திஷ்டாந்தம் சொல்லக்கூடாது. ஆனா இருந்தாலும் அது மாதிரி
எதையோ பரிகாசமா தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். அதுக்காக தனக்குன்னு ஒன்னும் எதிர்பார்க்க மாட்டார். அந்த மாதிரி ஒன்னொன்னுத்தையும் அது அந்த பரிகாசம்னு நினைச்சு பார்த்தோம்னா நாள் பூரா சிரிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். எத்தனை யாத்திரையிலையும் எத்தனை சிரமத்திலையும் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஏதாவது பரிகாசம் பண்ணிட்டு அந்த கவலையை தானும் மறந்து பக்கத்துல இருக்கிறவாளையும் மறக்க வச்சுட்டு ஒரு மாதிரி அதனுடைய பேச்சு ஆச்சரியமா இருக்கும். சமப்பட்டாலும் சமத்தை தெரியாம தன்னுடைய ஹாஸ்ய ரசத்தினாலே ஜெயிச்சுண்டு ஸ்ரீமத் ஆண்டவன் நமக்கு அனுகிரகம் பண்ண விஷயங்கள் தான் ரொம்ப அபாரம். ஒன்னும் சொல்ல முடியாது. நமக்கு அதுல அனுஷ்டானத்தை ஒரு நாளும் குறைச்சதில்லை. சொல்லுவா மதுரையில ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு டிவிஎஸ் சுவாமி அவருடைய ஏற்பாட்டுல ஆபரேஷன் நடந்தது, கண் ஆபரேஷன். கண் ஆபரேஷன் இந்த காலத்துல எல்லாம் 20 நிமிஷத்துல முடிஞ்சு போடுது. அந்த காலத்துல ரொம்ப நாளாகும் இல்லையா, ஒரு நாள் அந்த ஆபரேஷன் முடிஞ்சு அதுக்கு மேல 15 நாளைக்கு 3 வாரத்துக்கு தலையில ஜலமே கொட்டக்கூடாது அப்படின்லாம் கூட ரொம்ப நிர்பந்தமா எல்லாரும் அப்படிதான். தலையில தலம் கொட்டக்கூடாது, புகை கண்ணிலேயே படக்கூடாது, எந்த விதம் அபிகாதம் வரக்கூடாது, டஸ்ட் கண்ணில் படவே கூடாது, இதெல்லாம் என்னென்னவோ எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனும் உண்டோ இல்லையோ. சிவதாண்டவன் ஐயோ பாதுகைகளை யார் ஆராதனை பண்றது? மறுநாளே ஆபரேஷன் பண்ண மறுநாள்ல இருந்து அப்ப அன்னைக்கு காத்தால திருவாராதனை பண்ணியாச்சு, ஆபரேஷன் பண்ணிட்டாச்சு, திருப்பியும் மறுநாள் காத்தால திருப்பியும் யதாக்கிரமம் நீராடி அனுஷ்டானம் பண்ணி அந்த பாதுகைகள் தான் அந்த கண்களை காப்பாத்தினான்னு சொல்லணும். அந்த பூர்வாச்சாரியால் அனுஷ்டானத்துல எதையும் மாத்திக்க கூடாதுடா, ஒரு நாள் கூட மாத்தக்கூடாது, எதுக்காக மாத்தக்கூடாது. எல்லாரும் கண் ஆபரேஷன் பண்ணிட்டா என்னென்னலாம் நிர்பந்தம் வச்சுக்கிறோம், ஒன்னும் கிடையாது. என்ன சாமானியமான ஆபரேஷனா, இந்த காலத்து மாதிரி ஆபரேஷனா, லேசர்ல பண்ணிடுறா இந்த காலத்துல, அந்த காலத்துல எப்படியான ஆபரேஷன் பண்ணுவா. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தெய்வம் துணை இருந்தால ஒழிய நடத்த முடியாது. அப்படி ஆச்சாரியம் நடத்தியாச்சு. இன்னும் சில விஷயங்கள்லாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்க சிம்மாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அரியன்தாசன் சுவாமி, அரியன் இந்த 2 வாரமும் ரொம்பவே அரியன் அப்படியே திருப்பணி ஆண்டவனோடய இதாக பேசினுங்க. எல்லாரும் ரொம்ப கிருபை. நிறைய இருக்கு, நிறைய அனுபவிச்சு வாழ இருக்கா. எனக்கு அப்போ ரொம்ப சின்ன பையன் நானு, அதனால ரொம்ப சஞ்சாலம் எல்லாம் போறதுக்கு எல்லாம் கொடுப்பனும் இல்லை. பெரியவா சொல்றது ஆண்டவனே தம்முடைய திருவாக்காலே சாதிச்சது சில விஷயங்கள், அப்படிதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஆட்டம் பார்க்கலாம் அடுத்த வாரம். Your conference recording has stopped.